அத்தியாயம் 1. கருத்த அந்த தார் சாலையின் இருபுறங்களிலும் அடர்வாய் புளிய மரங்கள். ஒவ்வொரு மரமுமே பார்ப்பதற்கு பூதாகரமாக 50-60 வருடங்களாக வளர்ந்து கொண்டே இருப்பவை என்பதை நிரூபிப்பது போல்தான் இருந்தது. புளிய மரத்துக்கும் கொண்டை ஓணனுக்கும் எப்பவுமே நல்ல ராசி உண்டு. அதே போல புளிய மரத்தில் வந்தடையும் பச்சை கூட்டம். புளிய மரத்தின் நிழலில் நிற்பது கூட ஒரு பரம சுகமான அனுபவம். நின்று கொண்டிருக்கும் போது பலமாய் காற்று வீசினால் சில புளியம்பழங்கள் அச்சதை தலையில் விழுவது போல விழும். கையில் எடுக்கும் போதே கொடவென்று உள்ளே புளியம்பச்சை பழுத்து பிசின் கட்டி விட்டதை உணரலாம். விரல்களால் நசுக்கினாலே கூட போதும், கூடு நொறுங்கி போய் புளியம்பழம் பேரிச்சம்பழம் கணக்காக கைகளில் ஒட்டி கொண்டு உயிரை வாங்கும். அதன் பின் அதை நாவால் நக்கி சுவைப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அப்படி நக்கிடும்போது உச்சி மண்டையிலும் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு அது உடம்பு முழுக்க பரவி ரோமக்கால்கள் அவ்வளவிலும் ஒரு விரைப்பு. காத்தாயிக்கும் அன்று புளியம்பழத்தால் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டு உடம்பெல்லாம் கூச்சமெடுக்க நின்றபடி இருந்தாள். அவளை அண்டி 12 ஆடுகள், சரியான குறும்பு ஆடுகள். முடிந்த மட்டும் அவைகளே முன்கால்களை தூக்கி தங்கள் உயரத்தை கூட்டிக் கொண்டு புளியந்தலைகளை கரித்த வண்ணம் இருந்தன. காத்தாயி தார் சாலையிலேயே கவனமாக இருந்தாள். உச்சியில் இருந்தான் சூரியன். எனவே மரத்துக்கு கீழ்ப்பாகம் மட்டுமே திம்மென்று நிழலோடு காட்சி தந்தது. குழுவென்றும் இருந்தது. ஆனாலும் அங்கே இருந்து கொண்டு ஆடுகளை அணைத்து மேய்ப்பது அவளுக்கு மிகவும் சிரமமான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. புளியந்தலைக்காக எம்பிய ஆடுகள் அவ்வளவையும் மாய்ந்து முடிந்திருந்தன. அதனால் அவைகளை அங்கிருந்து அப்படியே கண்மாய்க்கரை பக்கமாக ஓட்டி கொண்டு போனால்தான் அவைகளுக்கு தீனி கிடைக்கும் என்று தோன்றியது. புளிய மர வேர்த்திண்டு மேல் ஒரு தொரட்டி குச்சியோடு அமர்ந்திருந்தவள் உட்கார்ந்தது போதும் என்பது போல ஆடுகளை பத்தி கொண்டு கண்மாய்க்கரை பக்கமாக போக தொடங்கினாள். கண்மாய் ஒன்றும் தொலை தூரத்தில் இல்லை, 100 தப்படி தூரத்தில் தான் இருந்தது. இடையில் அதை மறைத்தபடி ஒரு சிறு பனங்காடு. அதில் எண்ணி 108 பனைமரங்கள். 108ஆங்காட்டு பனந்தோப்பு என்பதுதான் அதற்கு பெயரே. அந்த பனங்காட்டை தாண்டினாலே போதும், சிலீரென்று ஒரு நீண்ட நீர்வெளியாய் கண்மாய் கண்களை நிறைக்கும். குளிர்ச்சியை அள்ளி பூசிக்கொண்டு காற்றும் திமிலோகமாய் வீசும். வற்றாத வீரபாண்டியன் கண்மாய் என்பது அதற்கு பெயர். இக்கரைக்கும் அக்கரைக்குமாய் 1.5 மைல் நீளம். கரை மேல் ஒத்தையடி பாதையோடு கூடிய குறுமலை கணக்காய் கண்மாய் தடுப்பு. அந்த தடுப்பின் இருபுறங்களிலும் குண்டாங்குதிராக அரளி, எருக்கு, ஆவாரை, பிரண்டை, குப்பைமேனி என்று இயற்கையாய் பார்த்து வளர்க்கும் காட்டுப்பயிர்கள். காத்தாயி தன் 12 ஆடுகளுடன் பனங்காட்டுக்குள் புகுந்திருந்தாள். பார்வை கீழே தரைப்பரப்பில் பனம்பழங்கள் கிடக்கிறதா என்று தேடியது. பனம்பழங்கள் தானாக விழுந்து கிடக்கும். அதை பொறுக்கி எடுத்து வந்து சருகுகளை பொறுக்கி போட்டு தீ வளர்த்து அந்த தீக்குள் பழங்களை போட்டு வாட்டி எடுத்து பின் மட்டை உரித்து உள்ளே மஞ்சளாய் கிடக்கும் தார் பொதியை தின்பது என்பது ஒரு ருசியான அனுபவம். அவ்வளவும் பித்தம். ஆனால் அதை தின்றால் மலச்சிக்கலே இருக்காது. அது மட்டுமல்ல, சிறுநீர் மஞ்சளாய் பிரிந்து உடம்பும் கொஞ்சம் நிறம் கொள்ளும், சூடும் தனியும். இதெல்லாம் காத்தாயிக்கு தெரியாது. அவளுக்கு ருசிதான் கணக்கு. எனவே அங்கும் இங்குமாய் கிடந்த பனம்பழங்களை அவள் பொறுக்கி கொள்ளும்போது கண்மாய்க்கரை காற்றுப்பட்டு பனை ஓலைகள் அநியாயத்துக்கு உரசி கொண்டன. அவை அந்த காட்டுக்குள் பல பேர் நடமாடுவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்படிப்பட்ட காட்டுக்குள் வசிக்கும் நரிகள் 24 மணி நேரமும் இந்த உரசல் சப்தம் கேட்டபடியே இருப்பதால் தான் அவைகளுக்கு சப்த அதிர்வுகளால் பயத்தை மூட்ட முடிவதில்லை. அந்த காட்டில் சில நரிகளும் இருக்கத்தான் செய்தன. ஒரு பெரிய செம்மண் மேட்டை குடைந்து கொண்டு உள்ளே படுத்த நிலையில் நுழைய முடிந்தது போல ஒரு இருப்பிடத்தையும் அவைகள் உருவாக்கி கொண்டிருந்தன. இறைக்கு அவைகள் வெளியே வரும்போது ஆட்டுக்குட்டிகளை பார்த்து விட்டால் போதும், அவைகளுக்கு ஒரே கொண்டாட்டமாகிவிடும். எனவே
என்று குரல் கொடுத்தபடி இருப்பதிலேயே குட்டி ஆட்டை காத்தாயி தன் கைவசமே பிடித்து கொண்டிருந்தாள். அப்படி ஆட்டை பிடித்து கொண்டு கீழே கிடந்த பனம்பழங்களை பொறுக்கி தன் தாவணி முகப்பில் போட்டுக்கொண்டு அவள் கண்மாய்க்கரை நோக்கி கால் எடுத்த போதுதான் எப்பொழுதும் இல்லாதபடி அவள் காலடியில் ஏதோ குறுகுறுப்பது போல இருந்தது. யதார்த்தமாய் குனிந்து பார்த்தவளை அவள் பார்த்த காட்சி ஒரு மிரட்டியது. தரைப்பரப்பில் பூமிக்கு மேல் ஒரு கை தன் 5 விரல்களையும் நெளித்து அசைத்தபடி இருந்தது. பூமியில் இருந்து செடி கொடி முளைத்து பார்த்திருக்கிறாள். எங்காவது கை முளைக்குமா? காத்தாயி அலறிய அலறல் கண்மாய் கரையை ஒட்டி கிடக்கும் கிராமமான பாண்டிதேவன் பட்டி வரை நன்றாகவே எதிரொலித்தது. அத்தியாயம் 2. தன் சைக்கிள் கடையில் பெரியசாமியின் சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு கொண்டிருந்தான் காத்தாயியின் அண்ணன் காளிமுத்து. அவன் காதிலும் அந்த வீல் சப்தம் கேட்டு அடங்கியது. அவனுக்கு வேறு விதமான எண்ணங்கள். பனங்காட்டு உட்பொதி மறைவானது. சில விலை மாதர்கள் சமயங்களில் சில ஆடவர்களோடு அந்த பக்கமாய் ஒதுங்குவார்கள். அப்போது நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிடும். ஒரு சமயம் ஒரு முரடன் ஒரு விலை மாதின் கழுத்தையே நெரித்து கொள்ள முயல அவள் போட்ட சப்தத்தில் பாண்டிதேவன் பட்டியே நடுங்கி போனது. கூட்டமாய் ஓடிப்போய் பார்த்தபோது அவள் நாராக பீந்து கிடந்தாள். அவளை போட்டு தள்ளியவனை பார்க்க முடியவில்லை. அதெல்லாம் காளிமுத்துவுக்கு நினைவுக்கு வரவும் எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு பழைய சைக்கிள் டியூபை கயிறு போல கையில் எடுத்துக்கொண்டு பனங்காடு நோக்கி நடையிடத் தொடங்கினான். ஆனால் சிறிது தூரத்திலேயே ஆடுகள் அலறிக்கொண்டு முன்னால் ஓடிவர பின்னால் காத்தாயி ஓடி வருவதை பார்த்தவனுக்கு குபீரென்று கண்களில் தீப்பிடித்து கொண்டது. ஓடி வந்த காத்தாயியும் திம்மென்று அண்ணன் காளிமுத்து மார்பு மேல் மோதி தரையிலும் சுருண்டு விழுந்தாள். காத்தாயி, காத்தாயி, என்ன பிள்ளை, எதுக்கு ஓடி வர? அண்ணே, அண்ணே, கையா? என்னம்மா சொல்கிற? ஐயோ அண்ணே, பனங்காட்டில் ஒரு இடத்துல பூமிக்கு மேலே கை முளைச்சு அது என் காலை பிடிக்க பார்த்துச்சுண்ணே. அடங்கொப்புறானே, நெசமாவா? ஆமாண்ணே. அட என்ன பிள்ளை சொல்கிற? எவனாவது புதற்குள்ளே பதுங்கி இருந்து நீ வரவும் காலை பிடிச்சி இழுக்க பார்த்தானா? இல்லைண்ணே, இது பூமிக்கு மேலே தெரிஞ்ச கையினே. அட போ பிள்ளை, எதையோ பார்த்துட்டு ஒளருத நீ. காளிமுத்து சடைத்து கொண்டான். காத்தாயியும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவனை இழுத்து கொண்டு ஊருக்குள் செல்லத்தான் முயன்றாள். என்ன எங்க இழுக்கிற? வந்துடுனே, நீ அந்த பக்கம் போவாத. அட போவ, பயந்த மூலி. பூமிக்கு மேலே கையான், இவ காலை பிடிச்சி இழுக்க பார்த்துச்சான். சரிதான், எந்த களவாணி பையன் ஒளிஞ்சிருந்து கலாட்டா பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். நீ ஆடுகளோட வீட்டுக்கு போ என்றான். அவள் ஆடுகளோ அவள் வீட்டை எப்பொழுதோ எட்டி விட்டிருந்தன. காத்தாயி மட்டும் அவன் போவதை பயத்தோடு பார்த்தவளாக, அண்ணே வேண்டாண்ணே, வேண்டாண்ணே என்றே சொல்லியபடி அங்கு நின்றாள். சில தப்படி தூரத்திலேயே காளிமுத்துவின் உருவம் அவள் கண்களை விட்டு மறைந்து விட்டது. அந்த அளவு அந்த பனம் காட்டில் கீழே ஆங்காங்கே குட்டி பனைகள் கொழித்து வளர்ந்திருந்தன. காத்தாயி அங்கேயே நெடுநேரம் நின்று விட்டாள். காற்று வீச்சம், பனங்காட்டு சலசலப்பு மட்டுமே அவள் காதுகளில் விழுந்தது. கைகளில் தொரட்டி குச்சியோடு காத்தாயி நின்று கொண்டிருப்பதை யாராவது பார்த்தால் இளவயதில் ஒரு ஔவையார் என்றுதான் சொல்வார்கள். காட்டுக்குள் போன காளிமுத்து நெடுநேரம் ஆகியும் திரும்பிடாத வருத்தத்தை முகத்தில் தேக்கி கொண்ட காத்தாயி, அண்ணே, அண்ணே என்று பதில் குரல் கொடுத்து பார்த்தாள். ஆனால் அந்த காடு அவள் குரலை எதிரொலித்து திருப்பி அனுப்பிவிட்டது. உள்ளே ஏறி போய் அவனை தேடி பார்க்கவும் பயமாக இருந்தது. அதே சமயம் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்ற கவலையாகவும் இருந்தது. நெடுநேரம் நின்றவள் ஊருக்குள் போய் தன் அப்பனை கூட்டி வரும் எண்ணத்துடன் விறுவிறுவென்று நடை போட்டாள். அதே போல வீட்டுக்குள் போய் பட்டிக்குள் அடைத்துவிட்ட தனது ஆடுகளையும் பார்த்து முடித்தவளாய் வெளியே கயிற்றுக்கட்டிலில் கிடந்த அப்பன் பொன்னையனை நோக்கித்தான் சென்றாள். பொன்னையன் குடித்துவிட்டு நல்ல போதையோடு கிடந்தான். அவனை எவ்வளவு உசுப்பியும் பிரயோஜனமில்லை. நல்ல வேளையாக அவள் முறை பையனும் மாமன் மகனுமான அருணாச்சலம் என்பவன் ஒரு சைக்கிளில் அங்கு வந்து சேர்ந்தான். என்ன பிள்ளை, ஏன் பதட்டமாயிருக்க? அது அருணாச்சலம். எதுவா இருந்தாலும் சும்மா சொல்லு காத்தாயி. நான் என்னன்னு சொல்லுவேன், எதன்னு சொல்லுவேன்? போதும் பிள்ளை,
விஷயத்தை பட்டுன்னு சொல்லு. அவளும் மூச்சு வாங்க அவ்வளவையும் சொல்லி முடித்தாள். அருணாச்சலம் முகத்தில் உடனேயே பூச்சி பறந்தது. ஆமா, இப்ப காளிமுத்து பனங்காட்டுக்குள்ள போயிருக்கானா? ஆமா, உள்ள இருந்து சத்தமே இல்லை. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அருணாச்சலம் சைக்கிளை மிக வேகமாக மிதித்தான். பின் வீலுக்குள் எலி குஞ்சுகள் விளையாடுவது போல ஒரு தினுசாய் கீச்சு கீச்சு சப்தம். சைக்கிளும் பாண்டித்தேவன் பட்டியின் மேடு பள்ளங்களில் ஒரு ரக்கை முளைத்த இரும்பு ரதம் கணக்காக பறந்து இறுதியாக பனங்காட்டுக்குள்ளும் புகுந்தது. பனங்காட்டில் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் போக முடியவில்லை. ஒரு இடத்தில் வண்டியை அப்படியே போட்டுவிட்டு, காளிமுத்து காளிமுத்து என்று நாலாபுறமும் துளாவியவனுக்கு பகீர் என்றது. காளிமுத்து ஒரு இடத்தில் இரத்த விளாறாக கிடந்தான். இரு நரிகள் அவன் உடம்பை ஆடையோடு கவ்வி இழுத்தபடி இருந்தன. அருணாச்சலத்துக்கு இதயம் அருந்து வயிற்றுக்குள் விழுந்தது போல ஒரு அதிர்ச்சி. அத்தியாயம் 3. பனங்காட்டில் காளிமுத்துவை நரிகள் குதறி போட்ட நிலையில் பார்த்துவிட்ட காத்தாயின் மாமன் மகன் அருணாச்சலம் பின்னங்கால் பிடரியில் பட ஓடி வந்ததை பார்த்து காத்தாயி மட்டுமல்ல, பாண்டித்தேவன் பட்டியே அரண்டுதான் போயிற்று. அருணாச்சலத்திடம் சட்டென்று வார்த்தைகள் வரவில்லை. பயத்தில் மிரண்டு போய் தண்ணீர் குட்டையில் விழுந்தவனைப் போல தெரிந்தான். காத்தாயின் அப்பனான பொன்னையன் நல்ல போதையில் இருந்த போதிலும் அவனிடம் ஆச்சரியப்படும் விதத்தில் தெளிவும் இருந்தது. எலே, என்னடா பனங்காட்டு பக்கம் போய் பனங்காட்டு முனிய பாத்தியாக்கும் என்று யாரும் கேட்காத ஒரு கோணத்தில் கேட்டான். ஊரே பொன்னையனை திரும்பி பார்த்தது. குறிப்பாக அந்த கூட்டத்தில் இருந்த மருது பிள்ளை பொன்னையனை அதிர்ச்சியுடன் பார்த்தார். ஏ பொன்னையா, என்னவா சொல்ற? காட்டு முனி நடமாட ஆரம்பிச்சிருச்சா? ஆமாம் புள்ள, பணங்கள் இறக்கலான்னு அந்த காட்டு பக்கம் போனேன்னா அது போட்ட அரட்டையிலும் மிரண்டல்ல ஓடி வந்தேன். பொன்னையன் சொல்லவும் மருது பிள்ளை தலையில் கை வைத்து கொண்டு ஓரமாய் போய் உட்கார்ந்து விட காத்தாயி மட்டும் தன் அண்ணனை பற்றி ஞாபகமாக கேட்டாள். அருணாச்சலம், நீ மட்டும்தானே ஓடி வந்த? என் அண்ணன் காளிமுத்தை பார்க்கலையா? அவள் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அருணாச்சலம் ஓங்கலாக அழத் தொடங்கினான். ஏல, சொல்லிட்டாளுடா. என்னத்த மாமா சொல்ல? காளிமுத்துவை அந்த முனி பழி வாங்கிடுச்சு மாமா. அவன் உடம்பு நரிங்க பிடிங்கி கொதறிக்கிட்டு இருக்கதை பார்த்து தான் நான் தலை தெறிக்க ஓடி வந்தேன். அருணாச்சலத்தின் பதில் காத்தாயி வரையில் சம்மட்டி அடி போல காதில் விழுந்தது. அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்து விட்டாள். பாண்டித்தேவன் பட்டியில் மொத்தம் 16 சந்துகள். ஒன்றுக்கு கூட தார் சாலை கிடையாது. பஞ்சாயத்து போர்டு தலைவர் பஞ்சவர்ணத்தின் வீடு இருக்கும் தெருவுக்கு மட்டும் சிமெண்ட் ரோடு போடப்பட்டிருந்தது. அந்த தெருவில் இருந்தே ஊருக்கு செய்தி சொல்ல தொடங்கிவிட்டான் வப்பாளத்துக்காரன் வையாபுரி என்பவன். அவன் கையில் அனலில் வாட்டி முறுக்கேற்றப்பட்ட நிலையில் தப்பட்டை. அதை லகுவாக தட்டி கொண்டே காலில் சலங்கை சப்திக்க அவன் தெரு தெருவாக போனான். அந்த சப்தம் கேட்டே கூட்டம் கூடிவிடும். கூட்டத்தில் அவனும் சொல்ல வேண்டியதை சொல்லுவான். இதுதான் இந்த ஊருக்கு செய்தி சொல்லும் முறையே. அன்றும் செய்தி சொல்ல புறப்பட்டான். முதல் செய்தியை பிரசிடென்ட் பஞ்சவர்ணம் வீட்டு வாசலிலேயே ஆரம்பித்து விட்டான். பாண்டித்தேவன் பட்டி ஜனங்களுக்கு ஒரு செய்தி. இப்போவும் நம்ம ஊர் வடக்கு பக்கமாக உள்ள 108ஆம் பனங்காட்டில் 72 வருஷத்துக்கு முந்தி நம்ம பாட்டம் பூட்டன்களால் கட்டி போடப்பட்ட முனி கட்டவிழ்த்து விட்டு நடமாட தொடங்கிடுச்சு. அதோட பார்வைப்பட்டு நம்ம ஊர் பொன்னையும் அவனும் சைக்கிள் கடைக்காரனுமான காளிமுத்து உயிரே போயிருச்சு. ஆகையால தப்பி தவறி கூட யாரும் 108ஆம் பனங்காட்டு பக்கம் போயிட வேண்டான்னு பஞ்சாயத்தார் உத்தரவு. அந்த முனியை திரும்பவும் கட்டவும் அதோட நடமாட்டத்தை ஒடுக்கவும் மலையாள தேசம் பக்கமாக போய் மந்திரவாதிகளை கூட்டிட்டு வர்றது சம்பந்தமா இன்னைக்கு மந்த திடல்ல பஞ்சாயத்தார் கூடி முடிவெடுப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வரும்படி உத்தரவு. வப்பாலத்தான் செய்தியை கூறி முடித்துவிட்டு கதர் சட்டையும் வேட்டியுமாய் நின்ற பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்தை பார்த்தான்.
அவரும் மேற்கொண்டு போ என்பது போல கையை காட்டி முடித்தார். அவனும் தப்பட்டையை தட்டி கொண்டு கிளம்பிவிட்டான். பிரசிடென்ட் பஞ்சவர்ணமும் பெருமூச்சுடன் தனது காரை வீட்டுக்குள் நுழைத்தார். ஊரிலேயே ஓரளவு வசதியான வீடு அவர் வீடுதான். பெரும் கையும் கூட. நஞ்சையும் புஞ்சையுமாக 400 ஏக்கர் தேரும். நல்ல மனிதர். ஒரே மகள் ரஞ்சிதம் என்கிற பெயருக்கு தோதாக ரஞ்சிதமாகத்தான் இருந்தாள். +2 வரை படித்திருக்கிறாள். கல்லூரிக்கு அனுப்புவதில் பஞ்சவர்ணத்துக்கு விருப்பமில்லை. பொட்ட பிள்ளைங்க ரொம்ப படிக்கக்கூடாது, அப்பால வேலைக்கு போகிறேன் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. 4 காசு கையில் புழங்க தொடங்கிட்டா புருஷங்காரனை பெருசாக நினைக்க மாட்டாங்க. உனக்கு நான் எதுலேயும் குறைஞ்சவ இல்லைன்னு சரிநியாயம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு நடுவில் பெத்த பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படும். பார்த்து பார்த்து வளர்க்குறது போய் எல்லாத்துக்கும் வேலைக்காரி வந்துடுவா. அவள் வீட்டை கூட்டி குப்பையை தான் அள்ளுவா. மனசத்தோட அவளுக்கு தெரியுமா என்ன? குடும்பமும் அழியிறது தெரியாமல் அழிஞ்சிடும். அது அழியும் போது தெரியாது, அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் போன பிறகுதான் தெரியும். அப்போ கையில் காசு இருக்கும், ஆனால் அதால் எதுவும் பண்ண முடியாது என்று அவர் ஒரு பாட்டம் பேசுவதை கேட்டால் மிகவும் பழமைவாதி போலத்தான் தோன்றும். அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுகிற ரகமும் இல்லை. நான் எனக்கு நியாயம்னு படுறத பேசுகிறேன். பொம்பளைக்கு ஊரும் புருஷனும் அவன் மூலமாக வந்த பிள்ளைங்களும் தான் உலகம். அவங்களுக்காக கஷ்டப்படுறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. அதனால் அவன் வெளியே போயிட்டு வரட்டும், இவ வீட்டை பார்த்துக்கிறது தான் சரி. இவளால் தான் வீட்டை நல்ல விதமாக பார்த்துக்கவும் முடியும் என்று ஆணித்தரமாக பேசுவார். அதற்கு ஏற்ப தன் மகள் ரஞ்சிதத்தை தன் அக்கால் மகனுக்கே திருமணம் நிச்சயமும் செய்துவிட்டார். அவரது அக்கால் மகன் ஞானசேகரன் மிலிட்ரியில் மேஜராக இருக்கிறான். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள மதுராவில் மிலிட்ரி கேம்பில் அவனுக்கு பணி. திருமணத்துக்கு பிறகு ரஞ்சிதத்தை அங்கே கூட்டிக் கொண்டு போய்விடுவான். போன வாரம் கூட ரஞ்சிதத்தை பார்த்து பேசிவிட்டு போக மிலிட்ரி உடையிலேயே வந்திருந்தான். அவன் வந்த தோரணையே அசத்தலாக இருந்தது. அப்படி வந்தவன் பாண்டிதேவன் பட்டியே பார்க்க ரஞ்சிதத்தை ஜீப்பில் ஏற்றி கொண்டு சுற்றி வந்தான். அப்போது அவன் பனங்காட்டு பக்கம் கூட போனான். மரத்தில் பழுத்து தொங்கியபடி இருந்த பனம்பழங்களை எல்லாம் தன்வசம் உள்ள பாதுகாப்பு துப்பாக்கியாலேயே சுட்டு வீழ்த்தி அந்த பனம்பழங்களை விழ செய்தது இப்பொழுதும் ரஞ்சிதத்தின் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறது. அப்படிப்பட்டவள் வப்பாலத்தான் சொன்ன செய்தியால் அரண்டு போயிருந்தாள். ஏன் தாயி வாயை பொளந்துட்ட? வப்பாலத்தான் பனங்காட்டை பற்றி சொன்னது எல்லாமே பக்குன்னு ஆயிடுச்சுப்பா. என்னம்மா பண்ண? சங்கிலிக்கட்டை அவுத்துக்கிட்டு முனி மேய ஆரம்பிச்சிடுச்சே. நெசமாவாப்பா? என்ன கண்ணு நீ? சைக்கிள் கடை காளிமுத்து உடம்பே பிஞ்சு போய் கொத்தி போட்ட மாட்டுக்கறி மாதிரிலாம் கிடச்சிருக்கு. முனிக்கு காளிமுத்து மேலே ஏன்பா இம்புட்டு கோவம்? அப்படி இல்லை கண்ணு, அது துடியான சாமி. அது ஓட்டத்தில் இருக்கையில் யாரும் எதிரில் வரக்கூடாது, வந்தா இப்படித்தான் ஆகும். சாமிங்கிற பழி வாங்குமா? அதான் சொன்னேன்ல, துடியான சாமின்னு. அது வரும்போது அப்படியே நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து முனியா காப்பாத்துன்னா விட்டுரும். இந்த பையன் யாரோ ரவுடி பையலை பார்க்குற மாதிரி பார்த்துருப்பான், அதான் வெட்டி பொலி போட்டுருச்சு. அவர் சொன்ன விதமும் அதை கேட்ட ரஞ்சிதம் உடம்பு சிலிர்க்க பயந்த விதமும் மிகவும் ரசமாகத்தான் இருந்தது. சரி சரி, நீ இதையெல்லாம் காதில் வாங்காமல் போய் உள்ள வேலையை பாரு. கல்யாணமாகி போக போகிற பொண்ணு நீ. முனி நடமாட ஆரம்பிச்சிட்டதால வெளியவே வந்துடாத. இன்னைக்கு அதை கட்டுறதை பற்றி எப்படியும் ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். அவரும் ஒரு முற்றுப்புள்ளியோடு விலகி போனார். அவளுக்குள் அவர் வெளியே போகக்கூடாது என்று சொன்னது மட்டும் நிரடியது. வழக்கமாய் கண்மாய் போய் பெண்கள் படித்துறையில் நீந்தி குளித்துவிட்டு தாவணி முந்தானையிலேயே முடிந்தவரை ஐரை மீன்களை பிடித்து வந்து தன் தாயான செண்பகத்திடம் கொடுத்து குழம்பு வைக்க சொல்லுவாள். அப்புறம் ஐயாசாமி காட்டுக்குள் வெண்டை கத்திரி என்று காய்கறிகளை தன் கைப்பட பறித்து வந்து சமைக்கவும் தருவாள். அதெல்லாமே சுகமான அனுபவங்கள். அப்படி அவள் போகுமிடமெல்லாம் கூடவே வருவாள் காத்தாயி. இன்று அவ்வளவிற்கும் அவள் தந்தை தடா போட்டு விட்டது அவளை பெரிதாகவே கோபப்படுத்திற்று. இருந்தும் அடக்கி கொண்டாள். அத்தியாயம் 4.
பொன்னையன் வீடு. ஊரே திரண்டிருக்க ஒரு பாடையில் காளிமுத்துவின் உடல் ஒரு வெள்ளை வேட்டியில் 5 அடி நீளத்துக்கு மூடி கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டப்பட்ட வேட்டியும் கூட இரத்தம் உறைந்து போய் அதன் மேல் ஈக்கள் மொய்த்தபடி இருந்தது. பொன்னையன் அப்படியே மல்லாந்து விட காத்தாயியிடம் எல்லோரும் துக்கம் கேட்டு கொண்டிருந்தனர். பொல்லாத முனி அண்ணனை இந்த பாடுபடுத்திருச்சே என்று வந்தவர்கள் சொல்லி அழும்போது காத்தாயிக்கும் அதை நம்ப முடியாத திணறல். பூமிக்குள் இருந்து ஒரு கரம் வெளிப்பட்டு காலை பிடிக்க பார்த்ததே, அது எப்படி? முனி இப்படி பூமிக்குள் இருந்தா வெளிப்படும்? அவள் அந்த துக்கத்துக்கு நடுவிலும் இப்படித்தான் கேள்விகளில் சிக்கி இருந்தாள். போதும் பொன்னையா, செதப்பட்ட உடம்பு ரொம்ப கிடந்தா எறும்பு மொய்ச்சி அப்பால ஊருக்கே சீக்கு வந்துடும். தொட்டு தூக்குங்கப்பா. காட்டிலையும் கூடவே இருந்து கவனமா பார்த்து எரிச்சுப்படணும், மிச்சம் மீதி விழுந்துடக்கூடாது என்று ஒரு பெருசு சொல்லி முடித்து கோவிந்தா கோஷமுடன் காளிமுத்து உடம்பு தூக்கப்பட்டது. காத்தாயி அண்ணே என்று ஓடி வந்து பாடை முன் விழுந்து அரற்றியபடியே திரும்பவும் மயங்கி போனாள். மாலை நேரம், மந்தை திடல். பௌர்ணமி நாளில் எல்லா ஊர்களிலும் இருந்து மாடு கன்றுகள் அந்த திடலில்தான் விற்பனைக்காக கூடி நிற்கும். மற்ற நாட்களில் ஊர் பொடியன்கள் கிண்டி தாண்டில் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த திடலில் பாண்டித்தேவன் பட்டியே திரண்டிருந்தது. திடல் நடுவே ஒரு அரச மரம் நன்று வளர்ந்திருக்க அதன் கீழ் பஞ்சாயத்தின் வட்டத்திண்ணை கருங்கற்கள் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அதில்தான் பிரசிடென்ட் பஞ்சவர்ணம் அமர்ந்திருந்தார். அருகில் துணைத் தலைவர் சண்முகம், அதன் பின் பஞ்சாயத்து போர்டு மெம்பர்கள். பகலில் தெரு தெருவாக போய் செய்தி சொன்ன வப்பாளத்தானும் ஒரு புறமாய் தீப்பந்தம் பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று பஞ்சவர்ணமே ஒரு பார்வை பார்த்தார். என்னப்பா, ஆரம்பிக்கலாமா என்று சகாக்களையும் பார்த்து கேட்டார். தாராளமா, அந்தி சாயறதுக்குள்ள முனி கோயிலுக்கு போய் பலியிட போகணும்ல என்றார் இன்னொருவர். அவர் சொன்னதற்கு ஏற்ப ஒரு எருமை, ஒரு காளை, ஒரு செம்மறி ஆடு, ஒரு வெள்ளை பன்றி, ஒரு சேவல் என்று பலி இனமே வரிசையாக ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. பஞ்சவர்ணமும் ஆரம்பித்தார். எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர் காவல் தெய்வமான 108ஆம் பணங்காட்டு முனி கட்ட வந்து போச்சு. அது கட்ட விழுத்துட்டு நடமாட ஆரம்பிச்சா என்னாகுங்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. 72 வருஷத்துக்கு முந்தி அது ஊரை சுற்றி சுற்றி வந்து வீட்டுக்கு ஒரு உயிரை பலி வாங்கிச்சு. அப்போ இருந்த நம்ம பாட்டை மாறுங்க முதல்ல பயத்தால் தடுமாறினாலும் பின்னால் சுதாரிச்சு கேரளா பக்கம் போய் மலையாள மாந்திரிகர்களை கூட்டிக்கிட்டு வந்து அந்த முனியை பெரும்பாடு பட்டு பக்கத்து மலை குகையில் கட்டி போட்டு அதை கல்லை கொண்டு அடைச்சாங்க. சமீபத்தில் அந்த மலை குகையில் விரிசல் விழுந்து அடப்பெல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த பக்கமாக மாடு மேய்க்க போன நம்ம ஊர் ஆளுங்க வந்து சொன்னப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போல்லாம் தெரியுது. இனியும் நான் எதுவும் பண்ணாமல் இருந்தால் அது ஊரையே சுடுகாட்டாக்கிடும். ஆகையால் எல்லாரும் ஒன்று மண்ணா கூடி முனியை சாந்தப்படுத்தி அதை பழையபடி கட்டி மலை கோகையில் கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கார செலவுக்கு வீட்டுக்கு 111 ரூபாயை வரியாக விதிக்கிறேன். நம்ம ஊரில் மொத்தமாக 7000 வீடுங்க, கணக்கு போட்டுக்கங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் சொச்சம் வரும். அவ்வளவுக்கும் முறையாக கணக்கு வச்சு முனி பூசை நடக்கும். உயிருக்கு ஆபத்தான விஷயம், இதில் யாரும் ஒதுக்கம் காட்டக்கூடாது. ஒன்றா இருந்து நம்ம இந்த சிக்கலை ஜெயிக்கணும். பஞ்சவர்ணம் பேசி முடித்தார். துணைத் தலைவர் சண்முகம், ஐயா பேச்ச நான் அப்படியே வழிமொழிகிறேன் என்று கூற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது. தொடர்ந்து திரும்பவும் பஞ்சவர்ணமே பேசினார். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம், தப்பி தவறி கூட விளக்கு வச்ச பிறகு யாரும் வெளியே நடமாட வேண்டாம். அதே சமயம் சாமி துண்ணூறு எல்லாம் நெத்திலேயே எப்பவும் இருக்கட்டும். வீட்டுக்கு வீடு மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தை நம்ம பஞ்சாயத்தே தரும். அதை வீட்டு முன்னால் நிலையில கட்டி தொங்க விடுங்க. முனி கட்டுப்பாட்டுக்கு வந்தது உறுதியாகி திரும்பவும் வப்பாலத்தான் வந்து தமுக்கு போடுற வர யாரும் வெளியே வரக்கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு என்று பேசி முடித்த பஞ்சவர்ணமும் கெடிகாரத்தை பார்த்தார். மணி 3:30 ஆகி இருந்தது. அங்கிருந்து அப்படியே ஊர் ஜனங்களோடு சேர்ந்து முனியப்பன் கோவிலுக்கு செல்ல முடிவாகி
வாங்கி ஒரு ஊர்வலம் போல அந்த பயணமும் தொடங்கியது. வப்பாலத்தான் தீப்பந்தமுடன் முதல் ஆளாக புறப்பட அவன் பின்னாலே தப்பட்டையை தட்டி கொண்டு அவன் மகனே நடந்தான். அவனுக்கும் பின்னே ஊரிலேயே வயதான நல்லம நாயக்கர், அவரை தொடர்ந்து பஞ்சவர்ணமும் பஞ்சாயத்து மெம்பர்களும் நடக்க அவர்களுக்கு பின்னாலே வரிசையாக எருமை முதல் வெண்பன்றி சேவல் வரை நடை போட்டன. ஊர் கண்மாய்க்கரை மேல் ஒரு சமயத்தில் ஒருவர்தான் நடக்கலாம். அதன் மேல் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக ஊரே நடந்து போன அந்த காட்சி அந்த ஊரை விட்டே எல்லோரும் வெளியேறி செல்லுகிற மாதிரி ஒரு தோற்றமளித்தது. கண்மாய்க்கரைக்கு அந்த பக்கத்தில் ஊரின் தென்பகுதியில் அக்னி பாகத்தில் ஓர் மயானம் இருக்கிறது. அந்த மயானத்திற்கு போகும் வழியில் ஒரு ராட்சச பாறையும் அந்த பாறையை ஒட்டி கடம்ப மரம் ஒன்றும் வளர்ந்திருக்க அதற்கு கீழேதான் முனியசாமிக்கு சிலை இருந்தது. கம்பீரமாக கையில் பட்டாக்கத்தியுடன் முட்டை விழிகளுடன் திரிசடை சகிதம் முனியசாமி ஒரு கால் மடக்கி ஒரு கால் மேல் போட்டு அமர்ந்திருக்கும் தோரணையே ஆளை மிரட்டும். முன்னாலே பெரிதாக பலிபீடம். அந்த பலிபீடத்தை இரு பக்கமாய் இரு பூதகணங்கள் தாங்கிக் கொண்டிருப்பது போல செதுக்கப்பட்டிருந்தது. முனிசாமி மார்பின் மேல் பெருக்கல் குறி போல குறுக்கும் நெடுக்குமாய் கன்னி சங்கிலிகள். அந்த சங்கிலிகளை அப்படியே பின்னால் உள்ள பாறை வரை கொண்டு சென்று பாறையில் கொண்டி வலையை போட்டு அதில் அந்த சங்கிலிகளை இழுத்து கட்டியிருந்தனர். பார்ப்பதற்கு முரட்டு கைதி ஒருவனை இழுத்து கட்டியிருப்பது போலவே இருந்தது. சாமி சன்னதி முன் மரத்து நிழலின் கீழ் அமர்ந்திருந்த நிலையில் சாமிக்கு பெரிய அலரிப்பூ மாலை கட்டி கொண்டிருந்தார் பூசாரி பெரியண்ணன். தாரை தப்பட்டை சப்தம் கேட்டு எழுந்து பார்த்தார். ஊர் திரண்டு வந்து கொண்டிருந்தது. அப்படியே திரும்பி சாமியை பார்த்தார். அந்த பார்வையில் என்ன சாமி நடக்குது ஊருக்குள்ள என்கிற மாதிரி ஒரு கேள்வி. முனி கட்டவிழ்த்து கொண்டு போய் உயிர் பலி வாங்கி விட்டதாக சொல்லுவதை ஏனோ அவரால் நம்ப முடியவில்லை. அவர் வரையில் உயிருக்கு ஆபத்தானவர்களை முனி காப்பாற்றி கை கொடுத்திருக்கிறது. பூசாரியையே ஒரு முறை காட்டுக்குள் கரடி துரத்தியது. முனியப்பா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தார். அப்படி வந்தவர் ஒரு இடத்தில் மயங்கி விழுந்து கிடந்தார். அவர் கண் விழித்து பார்த்தபோது அவருக்கு சில அடி தொலைவில் மார்பில் கத்தி பாய்ந்த நிலையில் கரடி இறந்து கிடந்தது. அருகில் மஞ்சள் குங்குமம் சிதறி கிடக்க குதிரையின் குளம்படி தடங்களும் கிடந்தன. அப்போதே அவருக்கு முனிதான் வந்து காப்பாற்றி இருக்க வேண்டும் என்று தோன்றியது. கோவிலுக்கு போய் பார்த்தபோது அங்கே சாமி கையில் உள்ள பட்டாக்கத்தியில் இரத்த திப்பிகள், சாமி மேனி மேலும் ஆங்காங்கே கரடி முடிகள். அந்த கணமே நெடுஞ்சான் கிடையாக முனியப்பா என்று கீழே விழுந்து விட்டார். அப்படி ஓடி வந்த காத்த தெய்வமா இன்று ஒரு பாவமும் அறியாத காளிமுத்துவை பலி வாங்கி இருக்கும்? மனதில் குழப்பத்தோடு அவர் பார்த்து கொண்டே நிற்க கூட்டமும் கோவிலை நெருங்கி வந்தது. பூசாரியும் பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்தை பார்த்து பெரிதாக கும்பிட்டார். என்ன பெரியண்ணா, ஊர்கூட்டத்துக்கு நீ வரலையா? மன்னிக்கணும்யா, சாமியை விட்டு வர எனக்கு மனசு இல்லை. நீ சாமியை விட விரும்பல, ஆனா சாமி நம்மளையெல்லாம் விட்டுட்ட மாதிரி தான் எனக்கு படுது. தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, நம்ம சாமி காவல் காக்கிற தெய்வங்க, அதுக்கு இப்படி பழி வாங்க தெரியாதுங்க. அப்போ காளிமுத்துவை கண்ட துண்டமா வெட்டி பொலி போட்டது யாரா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? நிச்சயமா சாமி இல்லை, அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். பூசாரி பேச்சு பஞ்சவர்ணத்துக்கு சற்று கனலை மூட்டியது. என்னையா, ஊரே சாந்தி பூசை பண்ண வந்திருக்கும் போது நீ மட்டும் வேற மாதிரி பேசுற? மனசுல பட்டதை சொல்றீங்க. அப்போ சாமிக்கு சாந்தி பூசை பண்ண வேணாங்கிறீங்களா? சாமிக்கு கோபம் வந்தால சாந்தி பூசை பண்ண. சரி, அப்போ 108ஆம் காட்டுக்குள்ள வேற எந்த சக்தி இப்படி செஞ்சிருக்கும்? பனங்காட்டுக்குள்ள காத்து கருப்புங்க அண்டலாம், அதுங்க சேட்டையா கூட இருக்கலாம். பூசாரி பெரியண்ணன் கருத்தை நெற்றியில் வரிகள் விழுந்திட பஞ்சவர்ணமும் கேட்டுக்கொண்டார். ஊரே மௌனமாக வேடிக்கை பார்த்தது. துணைத் தலைவர் சண்முகமும் தீவிரமாக யோசித்தவராக வாயை திறந்தார். சரி பூசாரி, நீங்க சொல்றபடி நம்ம சாமி காவல் தெய்வம்னா இந்த சிக்கலை அதுவே தீர்த்து வைக்கட்டும். பனங்காட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திகளை முதல்ல மலையாளத்து மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து என்னன்னு பார்ப்போம், பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம் என்றார். இறுதியில் அன்றே அவரும் பூசாரியுமே கேரளம் புறப்பட்டு சென்று மந்திரவாதியோடு வருவது என்று தீர்மானமாயிற்று. அத்தியாயம் 5.
இரவு நேரம் மொட்டை மாடியில் கொசுவலை கட்டிக்கொண்டு காற்றாட கயிற்றுக்கட்டிலில் படுக்கும் பழக்கமுடைய பிரசிடென்ட் பஞ்சவர்ணம் அன்று வீட்டுக்குள்ளேயே படுத்துவிட தீர்மானித்து விட்டார். பெரும்பாலும் ஊர் முழுக்க காற்றாட கயிற்றுக்கட்டில் போட்டு வெளியேதான் படுப்பார்கள். அன்றைய துயர சம்பவம் அவர்களை எல்லாமும் வீட்டுக்குள் அடக்கி போட்டுவிட்டது. பஞ்சவர்ணமும் வீட்டுக்குள் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். தனி அறை ஒன்றில் ரஞ்சிதம் படுத்திருந்தாள். அது அவளது அறை. அவளுக்கென்று தனியாக மரபீரோ, கண்ணாடி டேபிள், மேக்கப் சாதனங்கள், சுவர் பிறையில் பழைய கதை புத்தகங்கள். அதில் பல புத்தகங்கள் ஊர் லைப்ரரியில் இருந்து எடுத்து வந்தவை. எல்லாமே காதல் கதைகள். அவற்றுக்கு நடுவே அவளை மணக்கப் போகும் ஞானசேகரனின் புகைப்படமும் இருந்தது. நினைத்த போதெல்லாம் அவன் புகைப்படத்தை எடுத்து பார்த்து ரசிப்பாள் ரஞ்சிதம். அன்றைய பயங்கரமான நாளிரவில் அவன் புகைப்படம் தான் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் போல் தோன்றியது. எடுத்து பார்த்தாள். அழகிய முறுக்கிய மீசையும் தலையில் மிலிட்ரி தொப்பியுமாக படுவிரைப்பாக இருந்தான் ஞானசேகரன். புகைப்படத்திலேயே தன்னை பார்க்கும் ரஞ்சிதத்தை பார்த்து கண்ணடிக்கவும் செய்தான். அந்த நொடியில் ரஞ்சிதோ என்று நிஜமாலுமே அவன் குரல் அவள் காதுகளில் கேட்டதுதான் ஆச்சரியம். ஒருவித அதிர்வோடு திரும்பி நாலாபுரமும் பார்த்தாள். அமைதியான சூழல். அதில் அருகாமை ஜன்னல் மட்டும் சரக்கென்று தனக்கே உண்டான சப்தத்துடன் தானாக திறக்கத் தொடங்கியது. என்று அது மெல்ல மெல்ல திறக்கப்பட்டது போல நிற்க ஜன்னலுக்கு அந்த பக்கமாய் நிழலாட்டமும் தெரிந்தது. அவளுக்கு தெரிந்து விட்டது. போன சந்திப்பில் கூட, ரஞ்சிதம், நான் எப்போ வேணா வருவேன், உன்னை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் நான் வந்துடுவேன் என்று சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அந்த நொடியே அவள் உற்சாகமாகி விட்டாள். ஞானம் மாமா என்றாள் மெல்லிய குரலில். பின் ஜன்னல் அருகே சென்றவள் எட்டி பார்த்தாள். அவனேதான். அன்று பார்த்த அதே மிலிட்ரி உடையோடு அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். மாமா! அவளிடம் குதூகலம் பீரிட்டது. கதவை திறந்து கொண்டு கொல்லை வழியாக போனால்தான் அவனை நெருங்க முடியும். ஹாலில் பஞ்சவர்ணம் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தார். செண்பகமும் அவருக்கு போட்டி போட்டுக்கொண்டு புரண்டு கொண்டிருந்தாள். ரஞ்சிதத்துக்கு அவனை உள்ளே அழைக்க ஆசையாக இருந்தது. அதே சமயம் இரவு நேரம் அவன் ரகசியமாக வந்திருப்பது யாருக்கும் தெரியாமல் தன்னை சந்திப்பதற்காக என்பதும் புரிந்தது. அவனோ அவளையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அந்த பார்வை, அவன் நிற்கும் விதம் எல்லாமே புதிது. அவளுக்கு ஆசையாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அவன் இப்பொழுது சைகை காட்டத் தொடங்கினான். வா வா. அவனது வலது கை விரல்கள் சின்ன காகித தோரணமானது மெல்லிசான காற்றில் அசைவது போல அசைந்து அவளை அழைத்த விதமே அலாதியாக இருந்தது. ரஞ்சிதம் தர்ம சங்கடப்பட்டாள். அவனை வீட்டினுள் வரும்படி சைகை காட்ட பார்த்தாள். அவன் அவள் அழைப்பை உணர்ந்த மாதிரியே தெரியவில்லை. இறுதியில் அவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக மெல்ல பூனை போல நடந்து செல்ல காலெடுத்தாள். அவளது வெள்ளி கொலுசின் மணிகள் சப்தமிட்டன. அந்த சப்தம் ஹாலில் படுத்திருக்கும் அவள் தாய் செண்பகம் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். ரஞ்சிதா, நீ இன்னுமா தூங்கல என்று படுத்த நிலையிலேயே கேட்டாள். கொஞ்சம் சுருக்கென்றது. கையை உதறி கொண்டாள். அவனோ அந்த இடத்தை விட்டு அசையாமல் அங்கேயே நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு சைகை பாஷை மூலம் உள்ளே எல்லோரும் முழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தாள். அவன் பதிலுக்கு கோபமாக முறைக்கிற மாதிரி இருந்தது. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸில் இரவு 11 மணிக்கு சங்கு பிடிக்கும் வழக்கம் அப்போதும் நடைமுறையில் இருந்ததால் அந்த சங்கு அலறும் சப்தம் கேட்டது. அது அடங்கிய நொடி ஜன்னல் வழியே திரும்ப பார்த்தாள். அவனை காணவில்லை. ஒருவேளை போய்விட்டானோ? வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. திரும்பி வந்து படுக்கையில் விழுந்தாள். வடநாட்டில் மிலிட்ரி கேம்பில் இருக்க வேண்டியவன் ஊருக்கே போகாமல் இங்கே வந்தது கூட அதிசயமில்லை. அப்படி ஆசையோடு வந்தால்தான் அவன் நல்ல ஆசையுள்ள மாப்பிள்ளை. ஆனால் வீட்டுக்குள் வராமல் அவன் வெளியேயே நின்று விட்டதுதான் அவளுக்குள் விளங்காத புதிராக நெளிசல் எடுத்தது. தாவணி முந்தியில் முடிச்சு போட்டு போட்டு அவிழ்த்த போது கதவு திறக்கப்படுவது போல ஒரு சப்தம்.
சத்தம். வெடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கதவருகே நின்று கொண்டிருந்தான். ஒரு க்ஷணம் ரஞ்சிதத்துக்கு நெஞ்சை அடைத்தது. அவனோ உதட்டின் மேல் கையை வைத்து சப்தமிடாதே என்று சைகை காட்டினான். அது அவளையும் கட்டி போட்டது. அப்படியே அவன் மீண்டும் அவளிடம் என் பின்னால் வா என்று அழைத்தான். அழைத்ததோடு அல்லாதபடி ஹாலுக்குள் அவள் அப்பா அம்மா நடுவே மெதுவாக நடந்து செல்லவும் செய்தான். அவன் நடப்பதை அவர்களும் உணர்ந்த மாதிரி தெரியவில்லை. அதுவே ரஞ்சிதத்துக்கு தைரியம் அளித்தது. அவளும் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். கொலுசு சப்தமிடாதபடி பைய அடிகளை எடுத்து வைத்தாள். வாசல் கதவு திறந்தே இருந்தது. அவனும் நடுத்தெருவில் இறங்கிவிட்டிருந்தான். அவள் வரவும் வடக்கு பக்கமாய் நடக்க தொடங்கினான். மாமா நில்லுங்க, இது என்ன விளையாட்டு? ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? அவள் கேள்விக்கு அவன் பதிலே கூறவில்லை. தொடர்ந்து நடந்தான். ஐயோ உங்களைத்தான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? யாராவது பார்த்துட்ட ஆபத்து. அவன் உடனேயே திரும்பி அவளை பார்த்து முதல் முறையாக சிரித்தான். இது என்ன சிரிப்பு நடுராத்திரியில்? ஏன் ரஞ்சிதம், ரொம்ப பயப்படுறியா? அப்பா வாயை திறந்துட்டிங்களா? ஆமாம், இது என்ன மாமா நடுராத்திரியில் ரகசியமாக திருட மாதிரி வந்துக்கிட்டு அப்பா அம்மாவை கூட நீங்கள் பார்க்காம என்ன கூட்டிக்கிட்டு எங்கே போகிறீங்க? காதல் சரசம் பண்ணுறவன் அப்பா அம்மாவையா கூப்பிடுவான்? ஆமாம், இது என்ன கூத்து? அதான் கல்யாணம் நடக்க போகுதில்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம்? அந்த நள்ளிரவில் நடுரோட்டில் அவர்கள் பேசிக்கொண்ட போதிலும் கேட்க யாரும் இல்லை. வழக்கமாக லாந்தர் விளக்குடன் ஊர்காவல்காரன் மணித்தேவன் என்பவன் சுற்றி வருவான். இன்று அவனும் கூட முனிக்கு பயந்து கொண்டு வரவில்லை. சரி ரஞ்சிதம், வா என் கூட. இந்த ராத்திரியில எங்க மாமா? அமைதியான ஒரு இடத்துக்கு. ஐயோ மாமா, இன்னைக்கு ஊரே அமைதியாக தான் இருக்கு, பார்த்தீங்கல்ல? நம்ம ஊர் காவல் தெய்வம் முனி கட்டை வெழுதுக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கான். அதை கேட்டு அவன் சிரித்தான். தெரியும் நீங்க சிரிப்பீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீங்க தான் பெரிய மிலிட்ரிக்காரராச்சே, அதுலேயும் மிலிட்ரியில் பெரிய மேஜர் வேற. சரி சரி, என் கூட வா. என்ன மாமா இவ்வளவு சொல்றேன் கேட்காம? நான் வரேன். யாராவது பார்த்துட போறாங்க. நான் இருக்கும்போது யார் பார்த்தா என்ன ரஞ்சிதம்? அது சரி, முதல்ல நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு வாங்க. வீட்லேயும் தனியாக ரூம் எல்லாம் இருக்குது, அப்புறம் மொட்டை மாடி இருக்குது. அங்கே ரகசியமாக எவ்வளோ வேணும்னா பேசிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு வாங்க, நான் இவ்வளோ தூரம் வந்ததே ஜாஸ்தி. ரஞ்சிதம் வேகமான பதிலோடு திரும்பி நடக்க தொடங்கினாள். அவனுக்கு மிகவும் ஏமாற்றமாகிவிட்டது. வீட்டுக்குள் பூனை போல நுழைந்தவள் வெளியே போனதே தெரியாதபடி அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். அப்படியே ஜன்னல் பக்கம் வந்து ஜன்னல் கதவை அடைக்கலாம் என்று நினைத்தபோது திரும்பவும் அவன் ஜன்னலுக்கு அப்பால் பழையபடி வந்து நின்று கொண்டு அவள் பார்க்கவும் கையை அசைத்தான். அவளுக்கு கோபமாக வந்தது. ஜன்னல் கதவை அழுத்தி மூடிவிட்டு வந்து படுக்கையில் விழுந்தாள். ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவனது அன்பும் ஆசையும் அவளுக்கு உற்சாகத்தை தந்தது. கடவுளே, இந்த அன்பும் ஆசையும் சாகும் வரை தொடர வேண்டும் என்று அப்படியே கண்களை மூடி வேண்டிக் கொண்டாள். அப்படியே கண்ணையர்ந்து விட்டாள். நெடுநேரம் கழித்து புரண்டு படுத்தபோது விழிப்பு ஏற்பட்டது. அதே சமயம் ஹாலில் உள்ள பெண்டுல கடிகாரம் மணி 3 என்பதற்கு தோதாக சப்தமும் போட்டது. ஓ, மணி 3 ஆயிடுச்சா? அவளுக்கு ஒரு சிறு அதிர்வு. அவள் சாத்தியிருந்த ஜன்னலும் திறந்து இருந்தது. அந்த க்ஷணம் அவள் பின்னங்கழுத்தில் ஒரு குறுகுறுப்பு. மெல்ல எழுந்து சென்று வெளியே பார்த்தாள். ஞானசேகரன் முன்பு நின்று கொண்டிருந்த அதே இடத்தில் அப்படியே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். முன்பை விட அந்த பார்வையில் இப்பொழுது கோபம் நன்கு தெரிந்தது. ரஞ்சிதத்துக்கு நிஜமாலுமே நெஞ்சை பிசைந்தது. இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று கேட்க துடித்தது அவள் நாக்கு. அதே சமயம் தெருவில் கூட்டுறவு சங்க பால்வேன் வரும் சப்தம் கேட்டது. அதன் டிரைவர் ஹாரன் கொடுத்து கொண்டே வருவான். பெரும்பாலோர் அந்த சப்தத்துக்கே விழித்து கொண்டு விடுவார்கள். ரஞ்சிதத்தின் கவனமும் திரும்பியது. பஞ்சவர்ணமும் அந்த சப்தம் கேட்டு எழுந்து கொண்டார். அப்பா எழுந்து கொண்டது தெரிந்து ஓடி வந்த ரஞ்சிதம் தன் படுக்கையில் விழுந்தாள். மனது கிடந்து துடித்தது. எப்படியும் அவர் முகம் கழுவ அவன் நின்று கொண்டிருக்கும் இடத்தின் வழியாகத்தான் கொல்லைக்கு போவார். அப்போது அவர் அவனை பார்க்கக்கூடும் என்று கருதி போர்வையை இழுத்து மூடிக்கொண்டாள். அவரும் அந்த பக்கம் செல்லும் சப்தம் கேட்டது. ஆனால் ஞானசேகரனை அவர் உணர்ந்த மாதிரியே தெரியவில்லை.
ஆச்சரியமாகிவிட்டது ரஞ்சிதத்துக்கும். போர்வையை விலக்கி கொண்டு திரும்பவும் எழுந்தாள். ஜன்னல் அருகே வந்து பார்த்தாள். அவனை காணவில்லை. அப்பா வரவும் அவன் அகன்று கொண்டானா? இல்லை. அவளுக்குள் குழப்பம். மெல்ல நடந்து ஹால் பக்கம் வந்தாள். அவள் தாயும் விழித்து கொண்டிருந்தாள். அப்படியே கூந்தலை அவிழ்த்து முடிச்சு போட்டு கட்டத் தொடங்கியவள் ரஞ்சிதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அட, என்ன கண்ணு இது? விடிஞ்சு 8 மணி வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குற நீயா இன்னைக்கு 3 மணிக்கே முழிச்சு வந்திருக்க? அம்மாவின் கேள்வி முன் சற்று அசடு வழிந்தாள். என்னன்னே தெரியல, ராத்திரியெல்லாம் யாரோ ஊட்ட சுற்றி நடமாடுற மாதிரியே இருந்துச்சு என்றபடியே அலுப்பு கொட்டாவி விட்டாள். அந்த நொடியே, அம்மா, மாமா தான் வந்திருந்தார் என்று சொல்ல ரஞ்சிதத்துக்கும் வார்த்தைகள் வந்துவிட்டன. இனம் புரியாத ஒரு உணர்வு தடுத்து நிறுத்தியது. அவளும் வெளியேறி அவன் நின்று கொண்டிருந்த இடம் நோக்கி சென்றாள். கொல்லையில் விளக்கை போட்டுக்கொண்டு பஞ்சவர்ணம் வாய் கொப்பளித்து கொண்டிருந்தார். ஞானசேகரன் வந்த சுவடே தெரியவில்லை. ரஞ்சிதத்துக்கு மிரட்சியாக கூட இருந்தது. நேராக மாப்பிள்ளை மிடுக்கோடு வீட்டிற்கே வர வேண்டிய ஞானசேகரன் எதனால் ஒரு திருடன் போல இப்படி நடந்து கொள்கிறான் என்பதும் விளங்கவே இல்லை. அவள் வரையில் அன்றைய காலைய பொழுது குழப்பமுடன் தொடங்கிவிட்டது. வெளியே தெருப்பக்கமும் வந்து வாசல் தெளிப்பது போல நாலாபுரமும் பார்த்தாள். அவனை காணவில்லை. எங்கே போயிருப்பான்? அத்தியாயம் 6. காத்தாயி அன்று ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டு பக்கம் போகவில்லை. அவளுக்குள் அண்ணன் சாவு ஒரு இடியாகி இறங்கி இருந்தது. பொன்னையன் சாதாரணமாகவே மொடக்குடியன். இப்பொழுது மகன் போய்விட்ட துக்கத்தை நன்றாகவே கொண்டாடினான். ஒரு ஓரமாக சுருண்டு விழுந்து கிடந்தான். இப்படியே எவ்வளவு நேரம்தான் கிடப்பது? முதல் நாள் காளிமுத்துவை காட்டுக்கு தூக்கி போனவர்கள் 2ஆம் நாள் சாங்கியத்துக்கு வந்து நின்றனர். ஒரு மண் கலயத்தில் பாலும் இன்னொரு கலயத்தில் வெறும் நீரையும் வைத்து அதை ஒரு கூடையில் வைத்து எடுத்து செல்ல வேண்டும். எரிந்த சிதை மேடையில் பாலை தெளித்துவிட்டு அவிந்து கிடக்கும் எலும்புகளை தண்ணீர் உள்ள பானையில் போட்டு எடுத்து கொண்டு போய் கண்மாயின் ஒரு மூலையில் அஸ்தி கரைப்பதற்கென்றே ஒரு இடம் உள்ளது. அங்கே போய் கரைத்து விட்டால் காரியம் முடிந்தது. அதற்காக வந்து நிற்பவர்களை காத்தாயி கண்ணீரோடு பார்த்தாள். கூடை கலயங்களை தயாராக எடுத்து வைத்திருந்தாள். அவர்களில் அவள் மாமன் மகன் அருணாச்சலமும் இருந்தான். அவளை பரிதாபமாக பார்த்தான். அவன் கண்ணிரண்டும் வறண்டு போய் குழிக்குள் கிடக்கும் கருப்பு குண்டுகளைப் போல காட்சி தந்தது. அதுவே அவன் மிகவும் துக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காட்டி கொடுத்தது. காத்தாயி, நீ இரு, நான் போய் பால் ஊற்றிட்டு எலும்பையும் சாம்பலையும் கம்மாயில் கரைச்சிட்டு வந்துடுறேன் என்று காற்று போன ஈனக்குரலில் சொல்லியபடி அவர்களோடு கிளம்பினான். சேகண்டி அடிப்பவன் மணி அடித்து கொண்டு சங்கு முழங்கியபடி முன்னால் செல்ல அவர்கள் 4 பேர் மட்டும் பின்தொடர்ந்தனர். மணி அடிக்கும் சத்தம் கேட்டு அங்கங்கே வீடுகளில் இருந்த சிலர் எட்டி வெளியே பார்த்தனர். அந்த வீதியில்தான் இருந்தது சுப்பையா நாடாரின் மளிகை கடை. கடையை நாடாரும் திறந்து கொண்டிருந்தார். சரியாக கடை திறக்கும் போது பால் கலையத்தோடு அருணாச்சலம் கடந்து போகவும், கடை திறக்கிற நேரமே சரியில்லாம இருக்கே என்று முணங்கினார். அவர் முணங்கவும் உள்ளிருந்தபடி அவர் மகள் மல்லிகா வேகமாக வெளியே வந்து எட்டி பார்க்கவும் சரியாக இருந்தது. அவள் முகத்திலும் லேசான பீதி. அருணாச்சலம் அவளிடம் கண்ணாலேயே ஏதோ பேசினான். இருவருக்கும் சம வயது. 9ஆம் வகுப்பு வரை ஒரே வகுப்பில் படித்தவர்கள் வேறு. மல்லிகா நல்ல வெளுப்பு. உடம்பில் எல்லா அவயங்களும் அளவுக்கு விஞ்சியே வளர்ந்திருந்ததால் எந்த ஆண்மகனும் அவளை ஒரு முறை பார்த்தால் சட்டென்று பார்வையை எடுத்து விடமாட்டான். மயானத்துக்கு நடக்கின்றவர்களில் மணியடிப்பவன் கூட மல்லிகாவை ஒரு கள்ளப்பார்வை பார்த்தான். சுப்பையா நாடாருக்கு மானம் வென்றால் உயிர். அவரும் ஒரு ஆணாக இருப்பதால் ஆண் வர்க்கத்தின் வக்ரங்கள் பற்றி நன்கு அறிந்தவர். எனவே எட்டி பார்த்த மல்லிகாவை பார்வையாலேயே உள்ளே போப்புள்ள என்றார். அவளும் உள்ளே ஓடிவிட்டாள். மயானம். காளிமுத்துவின் சடலம் நன்கு வெந்து அவிந்து அடங்கியிருந்தது. நின்று ஒரு பெருமூச்சுடன் பார்த்துவிட்டு அருணாச்சலம் பால் கலயத்தை வெளியே எடுத்தான். நியாயமா அப்பங்காரன் தான் வந்து தெளிக்கணும். மாமன் அவன் நீ பால் தெளிக்க வேண்டியிருக்கு பாரு என்றார் ஒரு உறவுக்காரர். நெசத்துல நான் தெளிச்சாதான் மாமா காளிக்கு சந்தோஷம். இப்போ அவன் ஆவி இங்கே இருந்துச்சுன்னா அது நான் தெளிச்சதை பார்த்து சந்தோஷம்தான் படும்.
என்று அவன் கூறவும் பக்கத்து ஒத்தை பனைமரம் ஒன்றின் தலைப்பாகத்தில் இருந்து ஒரு காய்ந்த மட்டை விழவும் சரியாக இருந்தது. சரி சரி, சாம்பல் அள்ளு, கிளம்புவோம் என்றார் ஒரு வயதானவர். அதே போல சாம்பல் படுக்கையில் கையை விட்டு எலும்பு துண்டுகளையும் சாம்பலையும் அள்ளி தண்ணீர் கொண்டு வந்த கலயத்தில் எடுத்து போட்டான். அப்போது மயான குடிசைக்குள் இருந்து புலையன் வெளிப்பட்டு வந்து கொண்டிருந்தான். வயதான புலையன், முக்கி என்பது அவன் பெயர். 3 ஊர் மயானத்துக்கும் ஒருவன்தான். ஊருக்குள் அவன் வந்து செல்ல இந்த நாளிலும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. சிவராத்திரி ஒரு நாளில் மட்டும் அவன் எங்கு வேண்டுமானாலும் வந்து போகலாம். அன்று வீடு வீடாக வந்து வரி கேட்பான். 5ஓ 10ஓ கொடுப்பார்கள். மற்ற நாளில் பிணம் விழுந்தால்தான் அவனுக்கு வரும்படி. வாடாமுக்கி என்று உரிமையோடு அழைத்தார் ஒரு கிழவர். அவனும் வந்து கும்பிட்டான். பின் அஸ்தி கலசத்தை பார்த்தபடியே பெருமூச்சு விட்டான். என்ன முக்கி, பெருமூச்சு விடுற? விடாம என்னத்த பண்ண? நேத்து இந்த பொணத்தை எரிக்க நாப்பட்ட படி எனக்கு தான் தெரியும். ஏன், விறகு தீந்து போச்சா? இல்லையா, ஒரு ஆவி சுத்தி சுத்தி வந்துச்சு. என் கையில இருந்த கோலை எத்தனை வட்டம் புடுங்க பார்த்துச்சு தெரியுமா? ஆவி கையா? என்னடா சொல்ற? உள்ளதைத்தான். அல்பாயுசில் போன பொணத்தோட ஆவியை சுற்றி வரும்னு எனக்கு தெரியும். அந்த வகையில் காளிமுத்து ஆவி தான் சுற்றி வருதுன்னு முதல்ல நினச்சேன். போய் மந்திரிச்ச கைத்தை கையில் கட்டுனேன். அப்படியும் விடலை. அதிலிருந்து அது வேற சக்தின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா முக்கி சொல்கிற? காளிமுத்து முனி அடித்து செத்த பைய. அந்த முனி தான் காட்டுக்குள்ளே வந்துருச்சா? முனியும் கொலசாமியாச்சே. அடுத்து அது எதுக்கு எரியிற பொணத்தை சுற்றி வரணும்? இது ஏதோ ஆவேசம் பிடிச்ச ஆவி. ஆவியா? அப்படி யார் இது? தெரியாது. மலையாளத்துக்காரவங்க வந்தா இந்த சங்கதியை சொல்லுங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவசியம் சொல்கிறேன். நீயும் என்னென்னவோ சொல்கிற. உள்ளதை தாயா சொன்னேன். குடிசையில் என்ன படுக்க உடலை தெரியுமா? சுற்றி சுற்றி வந்துச்சு. புலையன் முக்கி சொன்ன தகவல் அருணாச்சல முகத்தில் கரி பூசியது போல இருள செய்து விட்டது. மௌனமாக எதுவும் பேசாமல் அஸ்தி கலசமுடன் அங்கிருந்து நடந்தான். அவர்கள் அவ்வளவு பேரும் நேராக கண்மாய்க்குத்தான் சென்றனர். அஸ்தி கரைப்பதற்கென்றே ஒரு படித்துறை உள்ளது. அங்கே ஊரில் யாரும் இறங்கி குளிக்க மாட்டார்கள். படித்துறை முழுக்க உடைந்த சட்டிகளும் காய்ந்த மாலைகளும் மூங்கில் கூடைகளும் கிடக்கும். இவர்களும் அங்கேதான் சென்றனர். அருணாச்சலம் அஸ்தியை எடுத்து வரும்போது கூட சற்று பேசினான். இப்போது அவனிடம் சுத்தமாக பேச்சே இல்லை. இறுகி விட்டிருந்தான். படித்துறையை நெருங்கியவன் கலசத்தை மார்புக்கு முன் பிடித்தபடி தண்ணீரில் இறங்கி இடுப்பளவு நீரில் நின்றான். அவனுக்கு அருகில் அவன் உறவுகள், அதுவும் எண்ணி 3 பேர். அவர்களில் ஒருவருக்கு திடீரென்று சாமி வந்தது போல ஆவேசம். கண்கள் இரண்டும் வெறிக்க நாக்கை துரித்து கொண்டு ஆவேசமாக அருணாச்சலத்தை பார்த்தார். அதை மற்ற இருவரும் கூட ஒருவித அதிசயமாக பார்த்திட, டே எங்கடா வந்த? அவர் அப்படி கேட்கவும் அருணாச்சலத்துக்கே அதிர்ச்சியாக இருந்தது. மாமா, மாமாவாவது மண்ணாங்கட்டியாவது என்றபடி அஸ்தி கலசத்தை பிடுங்கி கண்மாய் கரைமேல் வீசி எறிந்தார். அதுவும் பந்து போல பறந்து சென்று திம்மென்று வளர்ந்து நிற்கும் புற்களின் மேல் விழுந்து நின்றது. நல்ல வேளை உடையவில்லை. மற்ற இருவரும் அடுத்த நொடியே கரையேறி அதை திரும்ப எடுக்க பார்க்க, அந்த இடைவெளியில் அருணாச்சலம் மேல் பாய்ந்த அந்த ஆவேசக்காரர் அவனை அப்படியே தண்ணீரில் போட்டு அமுக்க ஆரம்பித்தார். ஒரு யானை பலத்துடன் அவனை அமுக்குவது போல அவனும் உணர்ந்தான். அவனால் மூச்சு விட முடியவில்லை. கண்மாய் தண்ணீர் அவன் வாய் வழியாக கவலம் கவலமாக உள்ளிறங்கியது. கண்கள் பிதுங்கி வெறித்தன. அவனும் எதிர்த்து பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கலயத்தை எடுத்தவர்களும் அதை பார்த்துவிட்டு அப்படியே ஓடி வந்து அருணாச்சலத்தை அவரிடம் இருந்து மீட்க பார்த்தனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஒரு கை அருணாச்சலத்தை தண்ணீருக்குள் அமிழ்த்த, இன்னொரு கை அவர்கள் இருவரையும் சமாளிக்க பார்த்தது. அவர்களும் தள்ளப்பட்டு தண்ணீரில் விழ, தண்ணீருக்கடியில் போராடிய அருணாச்சலம் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் அப்படியே உயிரை விட்டான். கீழே காலடியில் நசுக்கி பிடித்திருந்த அவன் உடம்பும் பந்து போல மேலெழும்பியது. அந்த மனிதரிடம் ஆவேசம் அடங்கி சட்டென்று அவரிடம் ஒரு இயல்பு நிலை. அவர் அருணாச்சலத்தின் உடம்பையும் அந்த 2 பேரையும் மலங்க மலங்க பார்த்தார். மாமா, என்ன கொடுமை இது? என்னடா சொல்றீங்க? மசரு, என்ன மாமா ஆச்சு உனக்கு? பேய் பிடிச்சவன் மாதிரி எதுக்கு அருணாச்சலத்தை கழுத்தை நெரிச்சு கொண்டீங்க?
என்னது? நான் கொன்னேனா? அருணாச்சலம் செத்துட்டானா? இப்படி மிதந்தா வேற என்ன அர்த்தம்? எங்களையுள்ள கொல்ல பாத்தீங்க. ஐயோ, என்ன பிடி! ஒத்த கையில எங்களை பந்தாட பாத்தீங்களே. எலே எலே, எனக்கு எதுவும் தெரியாதுடா. என்ன கொல்றீங்க? ஐயோ அருணாச்சலம், எப்படி செத்த நீ? கொல்றத கொண்டு போட்டு பேச்ச பாரு. டே, நான் கொல்லலடா. உங்களை மாதிரி நான் கூட வந்தவன்டா. இடுப்பளவு நீரில் அவர்கள் முட்டிக்கொள்ள ஆவென்று பிளந்து விட்ட வாயோடு வெறித்த கண்ணிரண்டும் வானத்தை பார்க்க அருணாச்சலம் மிதந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 7. அருணாச்சலம் கண்மாயில் பிணமாக மிதக்கும் செய்தி ஊருக்குள் பரவி அலறி அடித்து கொண்டு பலரும் வர தொடங்கிவிட்டனர். காத்தாயி அதை கேட்டு திரும்பவும் மயங்கி விழுந்து விட்டாள். பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்துக்கு தான் ஒரே தர்ம சங்கடமாகிவிட்டது. அருணாச்சலத்தை வயதான உறவுக்காரரை கொலை செய்து விட்டதை கேட்டு ஆடி போய்விட்டார். அவரோ, ஐயா, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் சொல்றத கேளுங்க. இவங்க சொல்லிதான் எனக்கே ஒரு ஆவி இறங்குற மாதிரி இருந்ததே தெரிஞ்சிச்சு. போதா குறைக்கு மயானத்துல வெட்டியா முக்கி வேற அவனையும் ஒரு ஆவி அலக்கழிச்சதா சொன்னான். இதெல்லாம் சத்தியமுங்க, நம்புங்க என்று சொன்னபடியே கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டான். பஞ்சவர்ணம் அவரை தன் வீட்டு திண்ணையிலேயே உட்கார சொல்லிவிட்டு கண்மாய்க்கரை நோக்கி நடந்தார். அவரோடு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டனர். பாண்டித்தேவன் பட்டியே வேடிக்கை பார்த்தது. நம்ம ஊர் நல்லா இருந்துச்சு, இப்போ அதுக்கு என்னவோ ஆயிடுச்சு என்று பஞ்சவர்ணம் காதுபடவே பேசிக்கொண்டனர். கண்மாய் வெளி அருணாச்சலம் மிதந்து கொண்டிருந்தான். கரை மேல் அஸ்திப்பானை பாதி உடைந்தும் உடையாமலும் சாம்பலும் எலும்பும் சிதறி கிடக்க காட்சி தந்தது. கரை மேல் வரிசையாக ஊர்க்காரர்கள் நின்று வெறித்தபடி இருந்தனர். உபதலைவர் சண்முகமும் பூசாரியும் மலையாள தேசத்துக்கு சென்று விட்டதால் அவர்கள் நீங்களாக அவ்வளவு பேரும் இங்கே இருந்தனர். நிச்சயமா இது ஏதோ ஒரு காத்து கருப்பு வேலைதான் என்று ஒருவர் தொடங்கினார். முனுச்சாமின்னு சாமி மேலேயே பழி போட தெரிஞ்சோம். நல்ல வேலை, ஊருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இப்படி காத்து கருப்பு நடமாடுறத நான் பார்த்ததே இல்லை. ஒரு உசருக்கு 2 உசரு போயிடுச்சு. 2 பேரும் உறவுக்காரங்க வேற. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? ஆளுக்கு ஆள் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டனர். பஞ்சவர்ணம் சங்கு ஊதியையும் வப்பாலத்தானையும் பார்த்தார். அவர்கள் இருவரும் கண்மாயில் இறங்கி அருணாச்சலம் உடம்பை இழுத்து வந்து கரையில் போட்டனர். அருணாச்சலத்தின் தாய் தகப்பன் இருவருமே பக்கத்து ஊர் சந்தைக்கு கடை விரிக்க போயிருந்தனர். எனவே அவர்களுக்கு தகவல் போய் அவர்கள் வந்து அவன் உடம்பை எரிக்க ஒரு நாள் ஆனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பஞ்சவர்ணம் அருணாச்சலம் உடம்பை அவன் வீட்டில் கொண்டு போய் போட சொல்லிவிட்டு தன் சகாக்கள் பக்கம் திரும்பினார். என்ன செய்யலாம்? எங்களுக்கும் ஒன்றும் தோணலை. அந்த கிழமை வேணும்னு பண்ணலை. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று பூந்துதான் அந்த கிழமை இப்படி நடந்துக்கிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. கேரளா பக்கம் போன நம்ம உபத்தலைவர் கொஞ்சம் வேகமாக மாந்திரீக மந்திரவாதிகளோட வந்தாதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அவர்களின் அர்த்தமுள்ள உரையாடலுக்கு நடுவில் பஞ்சவர்ணத்தின் செல்போன் அவரை கூப்பிட்டது. அவரும் அதற்கு காதை கொடுத்தார். எர்ணாகுளத்திலிருந்து துணைத் தலைவர் சண்முகம்தான் பேசினார். தலைவரே, இங்க புளியஞ்சேரிங்கிற இடத்துல தாமோதர நம்பூதிரின்னு ஒருத்தரை பிடிச்சிட்டேன். அவரும் எங்க கூட நம்ம ஊருக்கு வர சம்மதிச்சிட்டாரு. ஒரு ஆச்சரியம் பாருங்க, அவர் அட்ரஸ் தெரியாம நாங்க தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ அவரே எங்களை தேடி வந்துட்டாரு. அவருக்கு பூஜையில உட்கார்ந்துருக்கையில நாங்க தேடி அலையிறது தெரிய வந்துச்சான். சண்முகம் சொல்ல சொல்ல பஞ்சவர்ணத்துக்கு பரவசமாகிவிட்டது. சண்முகம், கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாயா, இங்க இன்னொரு பணமும் விழுந்துருச்சு. அட கேரகமே, யாருங்க தலைவரே? மாரிமுத்துவோட மாமா மக அருணாச்சலம் தான், வேற யாரு? எப்படி? இது வினோதமா நடந்த கொலை. அருணாச்சலத்துக்கு மாமா உறவாகிற தர்மலிங்கத்துக்குள்ள காத்தோ கருப்பு புகுந்து அப்படியே கண்மாய் தண்ணில அமுக்கிய கொண்டுடுச்சு. நான் கூட இப்ப கண்மாய் கரையில நின்னுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ இது கெட்ட ஆவியோட வேலையா? ஆமா, அந்த நம்பூதிரி கிட்ட விவரமா சொல்லி கூட்டிட்டு வா. ஆமா, எப்போ வந்து சேருவீங்க? எப்படியும் நாளைக்கு மதியம் ஆயிரும். வேகமா வாங்கய்யா, அதுவரை இங்க அடுத்த ஒரு பணம் உழுவாம இருக்கணும். அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க, முனுசாமிக்கு நேர்ந்துக்குவோம். அது அசலான காவல் தெய்வம்னா இப்பதான் அது நமக்கு துணையா நிக்கணும். அதுவும் சரிதான்.
நாங்கெல்லாம் இப்பவே கோயிலுக்கு போய் கையை கீறி ரத்தம் எடுத்து பலிப்பீடத்துல தெளிச்சு நேர்ந்துக்கிறோம். நீங்க சீக்கிரம் வாங்க. பஞ்சவர்ணம் பேசி முடித்து செல்போனை தன் ஜிப்பா பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். அவர் சகாக்களுக்கும் அவர் பேசியதை வைத்தே எல்லாமே தெரிந்தது. பிரசிடென்ட் ஐயா, நாம இப்போ முனுசாமி கோயிலுக்கு போறோங்களா என்று கேட்டனர். அவரிடமும் மௌனமான ஆமோதிப்பு. ஊஞ்சல் நிதானமாக ஆடிக்கொண்டிருந்தது. அதில் நடந்தவைகளை எல்லாம் நினைத்து மௌனமாய் உட்கார்ந்திருந்தாள் ரஞ்சிதம். ஒரு புறம் ஊரில் நடக்கும் அநியாய சாவு, மறுபுறம் முந்தைய இரவில் ஞானசேகரன் வந்துவிட்டு போனது. இரவில் வந்துவிட்டு போனவன் பகலில் அப்போதுதான் வருபவன் போல வருவான் என்றுதான் கருதினாள். ஆனால் அவன் வரவில்லை. அவளுக்குள் அவனை ஏமாற்றிவிட்ட மாதிரி கூட ஒரு உறுத்தல். செண்பகமும் அவள் மௌனித்து கிடப்பதை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். பல முறை சாப்பிட அழைத்தும் அது அவள் காதில் விழவில்லை. இத்தனைக்கும் அவளுக்கு மிக பிடித்த ஐரை மீன் குழம்பு. அந்த வாசத்துக்கு தெருவில் போகிறவர்கள் கூட திரும்பி பார்த்தனர். ஆனால் ரஞ்சிதத்திடம்தான் பிரக்ஞையே இல்லை. ஏண்டி, நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன், இப்படி எனக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேடி என்று அருகில் வந்து தலையில் கொட்டவும் தான் அவள் பிரக்ஞை கலைந்தது. ஐயோ அம்மா! என்ன ஐயோ அம்மா? சாப்பிடவான்னு எத்தனை வாட்டம் கூப்பிடுறதான்? காதல விழுவலம்மா. அதான் பார்த்தாலே தெரியுதே. இதோ பாருடி, ஊரு உலகம்னா 1000 விஷயம் நடக்கும். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அதுலேயும் நீ கல்யாண பொண்ணு, மனசை பதட்டம் இல்லாமல் வச்சுக்கணும். முடியலையம்மா. இப்படியே இருந்த உன்னை நான் சென்னைக்கு என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அதை செய்யுமா, எனக்கே இங்கே இருக்கு என்னவோ மாதிரி இருக்கு. போதுண்டி, வந்து சாப்பிட்ற வழியை பாரு, ஐர மீன் குழம்பு வச்சிருக்கேன். கையை பிடித்து மகளை இழுத்து சென்று வட்டமான சில்வர் தட்டின் முன் உட்கார வைத்தாள். ஆவி பறக்க பச்சரிசி சோற்றை போட்டு நன்றாக ஒரு குழம்பு கரண்டியில் நெய்யை விட்டாள். வாசம் கிறங்கடித்தது. அப்போது அவளுக்கும் ஞானசேகரன் நினைவு திரும்ப வந்தது. அம்மா. என்னடி? நான் ஒன்று சொன்னா ஆச்சரியப்படுவனி. என்னன்னு சொல்லு. உன் மாப்பிள்ள இன்னும் மிலிட்ரியில் போய் சேரலம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ராத்திரி 11 மணிக்கு ஜன்னல் பக்கமாக வந்து நின்றுக்கிட்டு என்னை வெளியே வர சொன்னார். நெசமாவா? அதை ஏன் கேட்குற? நான் உள்ள வான்னு கூப்பிட்டா வரவே இல்லை. நீ கூட சொன்னியே வீட்டை யாரோ சுற்றி சுற்றி வந்த மாதிரி இருந்துச்சுன்னு. அட ஆமா, அது மாப்பிள்ளை தம்பி தானா? ஏன் உள்ள வரல? எங்களை எழுப்பியிருக்கலாம்ல. அதான் எனக்கும் புரியலை. அட கூறு கெட்டவளே, அப்பவே எங்களை எழுப்பி ஏண்டி சொல்லலை? அவரு தாம்மா உதட்டு மேலே கையை வச்சு வேண்டான்னு சைகை கட்டினாரு. போடி போ. சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனேயாவது சொல்லியிருக்கலாம்ல. அவரா வருவார்னு நான் நினச்சேம்மா. வா நம்ம தனியாக போய் பேசலான்னாரு. நான் தான் எல்லாம் எங்கள் வீட்டிலே வச்சு பேசிக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன். பாவி மகளே, மாப்பிள்ளையா வரப்போகிற ஒரு மனுஷங்கிட்ட இவ்வளவு பேசுன நீ அவரை கூப்பிட்டு கவனிக்கணும்னு நினைக்கவே இல்லையா? ஐயோ அம்மா, நானே அவர் விஷயத்தில் குழம்பிதாம்மா இருந்தேன். அவர் ரகசியமாக கூப்பிட்றத உங்ககிட்ட சொன்னால் அவர் கோவிச்சுக்குவாருன்னு நினச்சேன். அடி போடி போக்கத்தவளே, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அது சரிம்மா, ராத்திரி வந்தவர் அப்படி எங்கம்மா போயிருப்பாரு? அதாண்டி எனக்கும் புரியலை. ஊருக்குள்ளே காத்தும் கருப்பும் திரிஞ்சிட்டு இருக்கிற வேலையில அவருக்கு ஒருவேளை ஏதாவது ஆயிருக்குமோ? செண்பகம் அங்கு தொட்டு இங்கு தொட்டு பயத்திடம் வந்து நின்றாள். அதன் பிறகுதான் ரஞ்சிதத்துக்கே உரைத்தது. இருவரே, உங்க அப்பா பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் இருப்பாரு, போய் சொல்லிட்டு வரேன். செண்பகம் அப்பொழுதே கிளம்பி விட்டால் ரஞ்சிதத்துக்கு நெஞ்சை அடைத்தது. சூடான மீன் குழம்பு சோறும் ஆறி அவளாகி விட்டிருந்தது. அதற்கு மேல் அதை சாப்பிடவும் பிடிக்கவில்லை. அப்படியே தண்ணீரை ஊற்றி கை கழுவி கொண்டவள் எழுந்தாள். அவளுக்கு அப்போது இருக்கும் மனநிலைக்கு வீட்டில் அடைந்து இருக்கவும் பிடிக்கவில்லை. வெளியே போகவும் வழி இல்லாதபடி செண்பகம் போய்விட்டிருந்தாள். ரஞ்சிதத்தின் மனது கிடந்து அலைப்பாய தொடங்கியது. அத்தியாயம் 8. ஆட்டுப்பட்டியின் மூங்கில் படப்பு கதவை திறந்து ஆடுகளை வெளியேற்றி கொண்டிருந்தான் மாயன். மிக சரியாக 15 ஆடுகள். அதில் ஒரு கிடாய் கொஞ்சம் கோணல் கொம்போடும் சின்ன தாடியோடும் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. சரியான ரவுடி ஆடு. அது 12 அடி உயரத்தில் இருக்கும் கொப்பையும் ஓடி வந்து தாவியே வாயால் கவ்விவிடும்.
அதே போல தரையோடு கிடக்கும் தீவனத்தையும் தனது சக ஆடுகள் உண்ண விடாது. அதை மேய்ப்பது என்பது மாயனுக்கு ஒரு சவாலான விஷயம். எனவே அதற்காகவே முரட்டு பிளாஸ்டிக் கயிற்றாலான சாட்டை ஒன்றை வைத்திருந்தான். ஒரு வீறினால் போதும், வலி உயிர் போய்விடும். அதுவும் அதற்கு மட்டுமே பயந்தது. ஆடுகளோடு மேய்ச்சலுக்கு கிளம்பி விட்டவனை அவன் தாய்க்காரி பார்த்துவிட்டு ஓடி வந்தாள். ஏலே, எங்கடா கிளம்பிட்ட? மேய்ச்சலுக்கு தான். ஆடுங்களோட சினிமா பார்க்கவா போவாங்க? வாயிடா உனக்கு, ஊர் இருக்கிற இருப்பு தெரியும்ல. ஆமாம், முனுசாமி தெரியுது, ராமசாமி தெரியுதுன்னுட்டு கிடக்குறாங்க. சாமிக்கு இந்த ஊரை சுற்றுறது தான் சோழிப்பாரு. அவன் பதிலிலேயே அவன் நம்பவில்லை என்பது துல்லியமாக தெரிந்தது. வாய் பேசாதடா, ஒரு உசுருக்கு 2 உசுர் போயிருக்குது. ஊரே மிரண்டு கிடக்கும்போது உனக்கு ஆடு மேய்க்கிறது தான் முக்கியமாக்கும். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த கிடாய் வெகு தூரம் போய்விட்டது. அட கிரகமே, கெடா ஓடி போச்சு பாரு, நானும் போகிறேன். அத்தோய், நீ ஒன்றும் அனாவசியமாக விசனப்படாத. நான் பனங்காட்டு பக்கமெல்லாம் போக மாட்டேன். கிழக்க நாயக்கர் வயக்காட்டு பக்கமே கிடக்கேன். மதியம் கஞ்சி கொடுத்து விடு என்றபடியே சாட்டையை சுழற்றி கொண்டு கிடாயை பிடிக்க ஓடினான். அதுவோ வாடா வா, உன்னை வச்சுக்கிறேன் என்னும் கணக்காக அப்படி ஒரு ஓட்டம் ஓடியது. நல்ல வேளை எதிரில் காட்டில் விறகு பொறுக்க போயிருந்த மாயனின் மாமன் மகன் பரமு விறகு கட்டோடு வந்து கொண்டிருந்தான். கிடாயை பார்க்கவும் விறகு கட்டையை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து கிடாயை ஒரே அமுக்காய் அமுக்கி பிடித்து அதன் காதை திருகி, கொழுப்பெடுத்த ஆடை, உன்னை எப்ப பிரியாணி ஆக்க போறேனோ தெரியல என்றான். மாயனும் வந்த பிறகு அதை பிடித்து கொண்டான். எங்கடா கிளம்பிட்ட? மேயத்தான். நீ மேய போவலையா? ஊருக்குள்ள பேய் ஒன்று தெரியுதாம்ல. பேயா? முனுச்சாமின்ல சொன்னாங்க. சாமி இல்லையா, பேய் தானா? அப்படின்னு யாரு சொன்னாங்க? ஊரே பேசிக்குது. முதல்ல காளிமுத்து, இன்னைக்கு காலம்புற பாலுத்த போனப்ப அருணாச்சலம், அடுத்து யாரோ. அட கிரகமே, செத்த 2 பயலுகளுமே காத்தாயி குடும்பமா போச்சே. உனக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இல்ல? பார்த்து பார்த்து போடா காட்டி பயலே, பேய் பிசாசுன்னுக்கிட்டு. அந்த 2 பயலுகளும் மருதங்கோஷ்டியோட சேர்ந்து பக்கத்து மலையில சந்தன மரம் வெட்ட போவானுங்க. மருதங்கோஷ்டி எப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஓ, நீ அப்படி கணக்கு போடுறியா? அப்போ மருதங்கோஷ்டி ஆளுங்க தான் இவனுங்களை கொண்டுபிட்டு பேய்னு கிளப்பி விடுறானுங்களா? பொறவு பேயாம்ல பேய். எங்க என் தரப்புல வர சொல்லு பார்ப்போம். அது சரி, அருணாச்சலம் செத்தது 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கம்மாக்கரையில் அவன் மாமா தர்மலிங்கம்லாம் தண்ணியில் அமுக்கி கொண்டது. தர்மலிங்கம் மாமாவா? அந்த கிழட்டு பயலா? பொறவு பிரசிடென்ட் ஐயாவே இந்த சிக்கலை எப்படி தீக்கிறதுன்னு தெரியாமல்லாம் திணறிட்டு கிடக்காரு. இப்போ எனக்கு விளங்கிடுச்சு. என்ன, தர்மலிங்கமும் மருதனும் கூட கூட்டாளிங்க தானே? அப்போ கூட்டாளிக்காக தர்மலிங்கம் மாமா அருணாச்சலத்தை தண்ணியில் அமுக்கி கொண்டுட்டாரா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். உள்காரணத்துக்காக அவர் கொலையை பண்ணிட்டு பிசாசுன்னு நம்புற மாதிரி நடிச்சிருக்கலாம்ல. மாயன் கையை ஆட்டி ஆவேசமாக கேட்டதை அதற்கு மேல் பரமுவாளும் மறுக்க முடியவில்லை. நெடுநேரம் மௌனமாகவே நின்றான். சரி, நீ இப்படியே யோசிச்சுட்ரு. நான் நம்ம தாளக்குட்டை பக்கமாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். நீ வேணா பாரு. நான் நினச்சது தான் சரின்னு போக போக உனக்கு தெரிய வரும் பாரு என்ற மாயன் கிடாயை ஒரு கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு மற்ற ஆடுகளை கம்பாலேயே அணைத்தவனாக தாளங்குட்டை பக்கம் சென்றான். அவனை சில ஊர் பெருசுகளும் ஆச்சரியமாகத்தான் பார்த்தனர். எல மாயா, ஊருக்கெல்லாம் ஒரு வழினா உனக்கு ஒரு வழியால என்றார் ஒருவர். நான் ஒன்றும் பயந்தோழி கிடையாது மாமோய் என்றான் அவரிடம். வெடலை பயங்கிறது சரியாதாண்டா இருக்கு, பட்டாதான் தெரியும். இப்படியே பேசிட்டு உருப்படாமலே போயிடுங்க. தீப்பெட்டி கணக்கா ஃபோனும் ஸ்லேட்டு கணக்கா டிவியும் வந்து ஊர் உலகமே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. இன்னமும் பேய் பிசாசுனா என்ன அர்த்தம் மாமா? மாயன் கேட்டதிலும் அர்த்தம் இருப்பது போலத்தான் சிலர் உணர்ந்தனர். வழியில் ஒரு புளிய மரத்தடியில் ஒரு கூட்டம் சீட்டாடி கொண்டிருந்தது. மாயனும் கிடா ஆட்டை கையில் பிடித்தபடியே எட்டி பார்த்தான். அவனை பார்த்து ஆடுபவர்களில் ஒருவனான சுந்தரம் என்பவனும் சிரித்தான். என்ன சுந்தரண்ணே, இன்னைக்கு ஆட்டம் எப்படி? எங்க மாயா, உட்கார்ந்ததுல இருந்த ஆடியே ஒரு சுகமும் இல்லை. 5 ரவுண்டு ஆடியும் ஒரு 10 ரூபா நிற்கலை. இன்னைக்கு கெட்ட கிரகம் பிடிச்சு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட தெரியாததுக்கு கிரகம் என்னையா பண்ணும்? அப்படி கேளுடா என் சிங்கம். கிரகமாம்ல கிரகம்.
இங்கே இவன் கிரகங்கிறான், ஊருக்குள்ளேயோ பேயி முனின்னு ஒரு திகட்டல். நம்ம எந்த காலத்துலடா இருக்கோம்? சீட்டாடி கொண்டே அவர்களிடம் பலவிதமான கருத்து பரிமாற்றம். மாயனுக்கும் ஆடு மேய்வதற்கு ஒரு கை ஆடி பார்த்தால் தேவலை என்று தோன்றியது. சுந்தரனே, ஒரு 10 ரூபா கடனா கொடுனே, நான் ஒரு கை ஆடி பார்க்குறேன். பாடுறா, இங்கே நானே அம்புட்டையும் விட்டுப்புட்டு உட்காந்துருக்கேன், என்கிட்ட போய் கேட்குறிய மாயா? எலே மாயா, சுந்தரங்கிட்ட தான் கேட்பியா, என்கிட்ட கேட்க மாட்டியா? ஏழுமலண்ணே, இப்போ என்ன? உங்ககிட்ட கூட கேட்குறேன், கடன் தானே தாங்க. கடன்லாம் எதுக்கு, சும்மாவே தாரேன். அதுவும் 10 ரூபா இல்லை, 100 ரூபாயே தாரேன். ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? ஏன் மோதிரம் ஒன்று, முழுசாக 1 பவுனு பவளம் வச்சு செஞ்ச மோதிரம், அதை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வரணும். அதுக்காக நான் பக்கத்தில் திருப்பத்தூர் வரைக்கும் போயிட்டு வரணுமாக்கும். அவசரப்படுறியே, அடகம் இல்லை கொடகம் இல்லை. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. நேற்று காலையில் நான் ஒரு சோழியாக 108ஆம் பனங்காட்டு பக்கம் போனப்போ அங்கே மோதிரம் தவறி விழுந்துருச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு. திரும்ப தேடி போகிறதுக்குள்ளே தான் காளிமுத்து அந்த பக்கம் போய் செத்து வச்சுட்டான். அதை பார்த்த அருணாச்சலமும் இன்னைக்கு உசுரோட இல்லை. ஊர்லேயும் யாரும் அந்த பக்கம் போக வேண்டான்னு தமுக்கு போட்டுட்டாங்க. ஏழுமலை என்கிற அந்த நபர் எங்கு வருகிறார் என்பது எல்லோருக்குமே புரிந்தது. மாயன் சற்று திருவென்றுதான் விழித்தான். என்னல, பேயாவது பிசாசாவது எல்லாம் டுபாக்கூர்னு நீ உன் மாமன் மகன் பரமுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நானும் வர வழியில் கேட்டேன். அதான் உன்கிட்ட விஷயத்த சொன்னேன். நீ என்னன்னா இந்த முழிக்கிற? அட என்னப்பா நீ, எவ்வளவு வேணாலும் பேசலாம், வாய் சவடால் தானே, காசா பணமா? ஒருவன் ஒரு சீட்டை இறக்கியபடியே மாயன் மனதை ஒரு கொத்து கொத்தினான். மாயனுக்கு கிள்ளி விட்ட மாதிரி ஒரு கோபம் வந்து விட்டது. என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? என்னைய உசுப்பேத்தி ஆழம் பார்க்குறீங்களா? இப்போ சொல்கிறேன், இந்த பேய் பிசாசு சமாச்சாரம்லாம் ஏன் வரையில் டுபாக்கூர் தான். இப்போவே போய் என்று வேகமாக அந்த மோதிரத்தை எடுத்து வருவதாக கூற வந்தவன் நாக்கி மடக்கி கொண்டு நான் வரேன் என்று எழுந்தான். டே என்னடா, என்னமோ பெரிய வீரநாட்டு வாயை திறந்த, அப்படியே பல்ட்டி அடிச்சிட்ட? ஆமாம், பல்ட்டி அடிச்சிட்டேன், அப்படியே நினச்சிக்க, அதான் எனக்கும் நல்லது. மாயன் அசரவில்லை. ஆனால் கேள்வி கேட்ட நபருக்கு மட்டும் சந்தேகமாக இருந்தது. மாயனும் தன் கிடாயை பிடித்து கொண்டு அங்குமிங்குமாய் நின்று கொண்டு கிடைத்த புற்களை கரித்து கொண்டிருந்த தன் மற்ற ஆடுகளோடும் தன் வீடு நோக்கி திரும்ப தொடங்கினான். மாப்பிள, மாயன் கில்லாடி, ஆடு மேய்க்க போகாம திரும்ப வீட்டு பக்கம் போறான் பாரு. ஆமாண்டா, 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு பனங்காட்டு பக்கம் போவான். எனக்கும் மோதிரம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் சொடேர்னு ஏமாத்தி புட்டானே. அவன் புத்திசாலி, இப்பவும் சொல்கிறேன். அவன் பயந்துக்கிட்டெல்லாம் திரும்ப போகலை. பின்ன 10,000 மதிப்புள்ள மோதிரத்தை எடுத்து தந்தா இவர் 100 ரூபா தானே தருவார். ஆமாம், மாடு மேய்க்கிற பயலுக்கு 100 ரூபா போதாதா? இப்படியெல்லாம் நீ யோசிக்கவும் தான் சிக்கலாகி போச்சு. அவன் இப்போ அங்கே போய் அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டா 10,000மும் போச்சுல்ல. அடியாத்தி, அவன் அப்படி யோசிக்கிறானா? சந்தேகம் இருந்தா என் கூடவே வந்து பாருங்க. அவன் பனங்காட்டு பக்கம் போய் மோதிரத்தை தேடி எடுத்து காட்டி நான் காதை அறுத்துக்கிறேன். அவர்கள் பேச்சு திசை மாறி போனது. சீட்டாட்டமும் அதோடு அருந்து கொண்டது. மோதிரத்தை தொலைத்து விட்ட ஏழுமலை முகம் எறும்பு ஊறும் ரகத்துக்கு மாறிவிட்டது. அத்தியாயம் 9. ஏழுமலையும் அவன் நண்பர்களும் அதன் பிறகு சும்மா இல்லை. மாயன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக அவனை அவனுக்கே தெரியாமல் பின்தொடர்ந்தனர். மாயனும் ஆடுகளை பட்டியில் அடைத்தான். கிடாயை மட்டும் கையில் பிடித்து கொண்டான். பனங்காட்டு பக்கமாய் கிளம்பி விட்டான். ஏழுமலைக்கு ஆச்சரியமாகிவிட்டது. எம்புட்டு தைரியம்டாய் உனக்கு என்றான் தன் சகாவிடம். பின்ன என்ன, நம்மள மாதிரி வெட்டி பந்தாவா பண்ணிட்டு இருப்பாங்க? டே, அவன் போய் மோதிரத்தை எடுத்துட்டா 1 பவுன் மோதிரமும் போச்சேடா. அப்போ நீயும் போய் தேடு, யார் வேணான்னா? டே நீங்களும் வாங்கடா. வரோம், ஆனால் அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அட பாவிங்களா, என்னடா நீங்களும் இப்படி பேசுறீங்க? எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தான். 10,000க்கு 100 ரூபா தரேன்னு சொன்ன கர்ணப்பிரபு இல்லையா நீ? சரி, எவ்வளவுடா கேட்குறீங்க? மோதிரம் கிடைச்சா சரி பாதியா தரேன்னு சொல்லும். வரோம். சரி பாதியா? விட்டா அம்புட்டு மாயனுக்கு போயிடும். இப்போ கூட அவனை முந்தி காட்டி பெப்பே தான்.
நண்பர்கள் ஏழுமலை வயிற்றில் புலியை கரைத்தனர். ஏழுமலைக்கு சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தது போலத்தான் இருந்தது. மாயனோ கிடாயை பிடித்து கொண்டே பனங்காட்டு பக்கமாய் போய்க் கொண்டிருந்தான். இடைப்பட்ட நாடார் கடையில் ஒரு பாக்கெட் கடலை மிட்டாய் வாங்கி கொண்டான். வியாபாரம் செய்த நாடாரிடம் சுரத்தே இல்லை. அவனிடம் எப்பொழுதும் சகஜமாக பேசுவார். காசை வாங்கி கொண்டு கண்ணாடி ஜாடியை திறந்து மிட்டாயை தருவதில்தான் குறியாக இருந்தார். உள்ளே யாரோ அழும் சப்தம். நாடார் உட்கார்ந்த இடத்தில் இருந்தே அதற்கு ரியாக்ட் செய்தார். அவளை கொஞ்ச நேரம் அழுவாம சும்மா இருக்க சொல்லு, பொழுது சாய போற நேரம், வியாபாரம் நடக்கிற இடத்துல அழுதுகிட்டு இருந்தா வரலட்சுமி அப்படியே திரும்பி போயிடுவா என்கிற அவர் குரலின் கடுமை மாயனுக்கு புதிது. யார் நாடாரை அழுவுறது? உனக்கு என்ன மாயா, மிட்டாயை வாங்குனியா கிளம்புனியான்னு இரு. அட, உட்கார வச்சு ஊர்க்கதை அம்புட்டையும் பேசுற நீங்களா நாடாரே இப்படி பேசுறீங்க? வாயை புடுங்காம புறப்படுற வழியை பாரு மாயா. அவர் அதட்ட கண்ணீர் விழிகளோடு அவர் மகள் மல்லிகா அவனை கடந்து போக அவனுக்கு மேலும் ஆச்சரியம். மல்லிகாவுக்கு சிரித்த முகம். அவளா அழுவது? இந்த ஊர்ல இன்னும் இந்த மாதிரி எத்தனை பார்க்க போறேனோ என்றபடியே கிடாயுடன் நடந்தான் மாயன். கிடாய் அவன் பிடியில் பரிதாபமாக பார்த்தது. அவன் மட்டும் கயிற்றை விட்டால் துள்ளி கொண்டு ஒரே ஓட்டம். கிடாய்க்கும் பனங்காடு என்றால் மிக இஷ்டம். அங்கே அதற்கு பிடித்த ஆவாரம் புதர்கள் மிக அதிகம், பயமும் அதிகம். நரிகளின் கண்களில் பட்டுவிட்டால் அவைகள் வட்டம் கட்டி வளைத்து நிற்கும். மாயன் உற்சாகமாய் நடந்து கொண்டிருந்தான். வீட்டுக்கு வீடு எலுமிச்சம்பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. பஞ்சாயத்தில் வந்து தந்துவிட்டு போயிருந்தனர். அவனுக்கும் ஒன்று தரப்பட்டது. அது அவன் பாக்கெட்டில் இருந்தது. 90% அவன் வரையில் பேய் பிசாசெல்லாம் கிடையாது. ஒரு 10% அந்த பயம் அவனுக்கு இருக்கத்தான் செய்தது. அதுதான் எதற்கும் இருக்கட்டும் என்று எலுமிச்சம்பழத்தை பாக்கெட்டில் போட்டு கொண்டிருந்தான். கிடாயோடு அவன் தைரியமாக போகும் அழகை சிலர் பார்த்தனர். அதுவும் பனங்காட்டு பக்கமாக அவன் போவது சிலரை உறுத்திற்று. அவனை அவனுக்கே தெரியாமல் ஏழுமலை குரூப்பும் பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. விதி வேலை செய்ய தொடங்கிவிட்டால் மதி அதற்கேற்றாற் போல மடங்கி போகும். கவனிக்க வேண்டியவர்கள் கவனித்து கொண்டிருப்பவர்கள் கூட கவனியாமல் போவார்கள். மாயனையும் ஏழுமலையையும் அவன் நண்பர்களையும் கூட யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. ஊர் எல்லையில் ஒரு பெரிய மேடு உண்டு. அதை கடந்து இறங்கிவிட்டால் அந்த பக்கமாக யார் போகிறார்கள் வருகிறார்கள் என்பதே தெரியாது. கிடாயோடு முதலில் மாயன் மறைந்தான். பின்னாலேயே சென்று ஏழுமலையும் அவன் சகாக்களும் கூட மறைந்தனர். காற்று சப்தத்தோடு வீசிக்கொண்டிருந்தது. பனையோலைகள் உரசிக்கொள்ளும் சப்தம் துல்லியமாகவே கேட்டது. அந்த சரசரப்பான ஓசைக்கு நடுவில் காற்றின் வேகம் கூடும் போதும் குறையும் போதும் ஹோவென்று ஒருவித சப்தம். அதுவே ஊளை சப்தம் போல மாறிடும் போது அந்த பனங்காட்டுக்குள் சில வயதான கிழவிகள் அழ முடியாமல் அழுகிற மாதிரி இருந்தது. நடுநடுவே அசலான நரிகளின் ஊளை சப்தமும் சேர்ந்து கொண்டது. இறை கிடைக்காத நரிகள் வானம் பார்த்தபடி வாயை பிளந்து கொண்டு ஊளையிடும். அந்த சப்தம் கேட்பவர்களுக்குள் ஒருவித பீதியை மூட்டுவதாக இருக்கும். அதிலும் ஊருக்குள் அச்சமும் பயமும் அபரிமிதமாக பரவி கிடக்கும் இவ்வேளையில் சாதாரண சப்தம் கூட மனதை திகிலில் ஆழ்த்துவதாகவே இருக்கும். மாயனும் அப்படித்தான் உணர்ந்தான். தனக்கு ஏற்ற துணையாக ஆட்டுக்கிடாயை பிடித்து கொண்டிருந்தான். அதுவும் ஒரு ஓட்டப்பந்தய வீரனைப் போலத்தான் அவன் பிடியில் நின்று கொண்டிருந்தது. நாலாபுரமும் அதன் இளம் பச்சை நிற கண்கள் ஊடுருவியபடி இருந்தன. செதில் செதிலான உடம்போடு பனைமரங்கள். அந்த செதில்களின் மேல் மரப்பள்ளிகள் சில படுத்திருந்தன. தரைப்பரப்பில் ஆவாரம் புதர். நடுநடுவே சில பாறை திட்டுகள். அந்த திட்டு ஒன்றின் மேல் உடும்பு ஒன்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. அதன் டயர் உடம்பும் இமைக்காத பார்வையும் ஈட்டி எறிவது போல வந்துவிட்டு செல்லும் இரட்டை நாக்கும் அந்த சலசலப்பான சூழலில் ஒரு சாதாரண காட்சியாகவே தெரியவில்லை. ஒரு சில நிமிடங்கள் அந்த காட்சிகளில் நின்றுவிட்ட மாயன் மெல்ல கீழே குனிந்து தரைப்பரப்பை பார்க்க தொடங்கினான். அவனுக்கு பின்னாலேயே ஒரு 100 அடி தொலைவில் ஏழுமலையும் அவன் நண்பர்களும். ஏழுமலை பார்வை மாயன் மேலேயேதான் இருந்தது. அவனுக்கு எதுவும் ஆகாதவரை தங்களுக்கும் எதுவும் ஆகிவிடாது என்று ஒரு எண்ணம். கூட வந்த நண்பர்களிடம் லேசான பதைப்பு. மேற்கு பக்கமாய் சூரியனும் இறங்கிக் கொண்டிருந்தான்.
காற்று காலமானதால் காற்று வீச்சிடம் மட்டும் பெரிதாக எந்த குந்தகமும் இல்லை. சில நேரங்களில் வேகமான வீச்சு காரணமாக புழுதி கவலமெல்லாம் மேலெழும்பியது. அது யாரோ ஒருவர் படுத்திருந்த நிலையில் எழுந்து நின்று உதறிவிட்டு கொள்வதைப் போல கூட தோற்றமளித்தது. மாயன் தரையை காலால் நிரடியபடியே பார்த்து கொண்டே நடந்தான். அந்த கிடாயும் கூடவே நடந்தது. நடுநடுவே அது திமிரிக்கொண்டே கட்டை அவிழ்த்து கொண்டு ஓட பார்த்தது. ஒரு இடத்தில் பாம்பொன்று வளைந்து வளைந்து ஓடிய தடயம். நடக்கும் தடத்துக்கு பக்கவாட்டு புதரில் அது உரித்து போட்ட சட்டை ஏதோ ஒரு பாலிதீன் காகிதம் முட்களிடையே சிக்கிக்கொண்டு சடசடப்பது போல சடசடத்து கொண்டிருந்தது. நல்ல தடிமனான நாகம். சட்டை முழுமையாக இருந்தது. அதை கிடா ஏதோ பயிர் பச்சை என்று எண்ணி வாயால் கவ்வி இழுத்து போட்டது. ஏய் சீ என்று மாயன் அதன் வாயிலேயே அடிக்கவும் அந்த சட்டை கீழே விழுந்து வீசும் காற்றில் விறுவிறுவென்று உருண்டோடியது. எந்த புதர் அருகே சட்டை கிடந்ததோ அதற்குள் தான் சட்டை உரித்த பாம்பும் சுருண்டு கிடந்தது. சுருண்டு கிடந்த நிலையிலேயே அது மெல்ல தலையை மட்டும் ஒரு அங்குலத்துக்கு நிமிர்ந்து பார்த்துவிட்டு தனக்கு எதுவும் ஆபத்து இல்லை என்பது போல திரும்பவும் மடங்கி கொண்டது. குனிந்த நிலையில் மாயன் தேடிக்கொண்டே போனான். கையில் உள்ள கோலால் எங்காவது ஏதாவது மினுமினுப்பாக தெரிந்தாலே கிளறி கிளறி வேறு பார்த்தான். அப்போதெல்லாம் புகை போல புழுதிதான் கிளம்பியது. தப்பி தவறி கூட பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. ஏழுமலைக்கும் அவன் சகாக்களுக்கும் ஓரளவு தைரியம் வந்திருந்தது. அவர்களும் குனிந்த நிலையிலேயே தேடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் மொத்தம் 4 பேர். ஏழுமலை, இருசன், கதிரேசன், கண்ணாயிரம். 4வருமே வேட்டியை மடித்து கட்டி கொண்டனர். ஏழுமலை தான் நடந்து வந்த தடத்திலேயே பார்த்து கொண்டு போனான். ஒரே இடத்துல தேடாம கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் தேடுங்கடா. தேடுறோம். யாருக்கு கிடைச்சாலும் எல்லாரும் தான் பங்கு போட்டுக்கணும். அதுலேயே குறியா இருக்காம முதல்ல மோதிரத்தை தேடுங்க. மாயன் கையில சிக்கிட போகுது. நான் அவனை ஒரு பார்வை பார்த்துட்டே தானே இருக்கேன். தப்பி தவறி அவன் கையில சிக்கிட்டா போய் எதிர்த்தாப்புல நின்றுட மாட்டேன். அதுக்கு இப்பவே அவனை கூப்பிட்டு தேடுறதை விட்டுட்டு போடான்னு சொல்லு. அதுவும் சரிதான். நம்ம பயந்த மாதிரி இங்க பெருசா எதுவும் இல்லை என்று ஏழுமலை சொல்லும் போதே விசுக்கென்று ஒரு குழிமுயல் ஒரே தாவு தாவி அவர்கள் எதிரிலேயே மறைந்தும் போக ஒரு வினாடி திம்மென்று நெஞ்சில் குத்து விழுந்தது போல இருந்தது. ஐயோடா, டே பயந்தோழி, அது முயலுடா. அவர்கள் பயத்தோடு பேசிக்கொண்டது தூர இருந்த மாயன் காதிலும் விழ முதல் முறையாக திரும்பி பார்த்தான். அவர்களும் தெரிந்தனர். அவர்களை பார்க்கவும் சற்று கோபம் கூட வந்து அப்படியே நின்றான். டே, மாயன் பார்த்துட்டான். அப்போ சரி, அவனை அப்படியே ஓர போயிட சொல்லு. நீயே சொல்லுடா. இல்லை மாயா, ஓடி போயிடு. மோதிரத்தை நீயே ஆட்டையை போடலான்னு பார்க்குறியா? என்னடா பார்க்க? நீ ஓசப்படாமல் திரும்பினப்பவே நினச்சோம். என்ன நினச்சிங்க? பணங்கட்ட நினச்சி பார்க்கவே பயந்த நீங்கள் என்னத்தடா நினச்சிங்க? கேள்வியோடு அவன் அவர்களை நெருங்கினான். சரி, சத்தம் போடாத. எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். அதுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து நல்ல விதமாக போகிற வழியை பார்ப்போம். அப்புறமா மோதிரத்தை விற்று வர பணத்தை பங்கு போட்டுக்குவோம். அடா போங்கடா. ஏன் மோதிரம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எதுக்கடா பங்கு தரணும்? சரி ஏழுமலை, எப்போ அதை நீ தொலைச்சிட்டியோ அப்போவே அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. யார் கையில் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அது. டேய் வேணாண்டா, நல்லா இல்லைடா. நீ பேசுகிறது தான் நல்லா இல்லை. உனக்கும் துணைக்கும் வரணும், தேடி எடுத்தும் தரணும். ஆனால் நீ எங்களுக்கு எதுவும் தரமாட்டியா? போதும், ஒத்துமையாக தேடுற வழியை பார்ப்போம். இருட்ட வேற போகுது. முதல்ல மோதிரம் கிடைக்கட்டும், அப்புறமா வெளியே போய் பேசிக்குவோம். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து தனித்தனியே பிரிந்து தேட ஆரம்பித்தனர். அவர்களை பார்த்ததில் மாயன் தன் ஆட்டுக்கிடாயை மறந்தே போனான். சட்டென்று அதன் நினைவு வந்தவனாக, ஐயோ என் கெடா என்று கத்திக்கொண்டே சுற்றிலும் பார்த்தான். இழுத்து புடிச்சு வச்சிருந்த புடித்தளரவும் ஓடிட்டா இருக்கும் என்று கதிரேசன் ஓரிடத்தில் தேடியபடியே கூறினான். அவன் அப்படி சொன்ன இடத்திற்கு அருகில்தான் தரைப்பரப்புக்கு மேல் ஒரு கை மெல்ல விரல்களை விரிக்க ஆரம்பித்திருந்தது. அத்தியாயம் 10. ஆட்டை தேடிக்கொண்டு போன மாயனுக்கு மிகவே ஏமாற்றமாக இருந்தது. ஆங்காங்கே சில மண்மேடுகள். அதன் மேலெல்லாம் ஏறி நின்று பார்த்தான். அப்படி அவன் பார்த்தபோது அவன் கண்ட ஒரு காட்சி அவனை நிலைகுலைய செய்தது. அவனது ஆடு தலையில்லாத முண்ட உடம்போடு ஒரு பனை மரத்தின் மேல் கிடந்தது. மேலிருந்து கீழே இரத்தம் சொட்டியபடி இருக்க அந்த இரத்த வாடைக்கு நரிகளும் வந்து விட்டிருந்தன. அந்த
காட்சியை அவனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. யார் ஆட்டை பிடித்து தூக்கி வீசி இருக்க முடியும், அதுவும் அந்த உயரத்துக்கு? அவன் விக்கித்து நின்ற அந்த தருணத்தில் ஏழுமலையும் அவன் நண்பர்களும் கூட அலறுகின்ற சப்தம் கேட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் சப்தமும் ஒவ்வொரு திசையில் இருந்து கேட்டது. தனக்கு மிக சமீபத்தில் இருந்து கேட்ட ஒரு இடத்தை நோக்கி ஓடியவன் ஓடிய வேகத்தில் அப்படியே நின்றுவிட்டான். அங்கே கதிரேசன் என்பவன் ஒரு பனை மரத்தடியில் வெறித்த விழிகளும் வெளிரிய முகமுமாய் பிணமாக சாய்ந்திருந்தான். மாயனுக்கு உள்ளும் புறமும் முதல் எடுக்க தொடங்கியது. கதிரேசன் உடம்பை தொட்ட நொடி அது சரிந்து விழுந்து சடலமாகிவிட்டதை ஊர்ஜிதம் செய்தது. மாயன் அடுத்த நொடி அங்கே நிற்க அஞ்சி அங்கிருந்து விலகி ஓடினான். வழியிலேயே ஒரு இடத்தில் இருசன், இன்னொரு இடத்தில் கண்ணாயிரம், இன்னொரு இடத்தில் ஏழுமலை. சொல்லி வைத்தது போல நால்வருமே ஒன்று போலவே செத்து போயிருந்தனர். மாயனுக்கு அப்போதுதான் தன் தப்பு புரிந்தது. ஒரு வினாடி கூட நின்றுவிடக்கூடாது என்று கருதி நடக்க கால் எடுத்தான். ஆனால் அப்படி அடியெடுத்த காலை அவன் நின்ற இடத்திற்கு கீழ் இருந்து முளைத்த கையானது இறுக்கி பிடித்தது. அதனால் நின்ற இடத்தில் நிலை தடுமாறி விழுந்தவன் விழுந்த வேகத்தில் திரும்பி பார்த்தான். அங்கே தோன்றிய கையானது அவன் பார்க்கும்போதே பூமிக்குள் திரும்ப உள்ளடங்கி விட கரெக்டாக அவன் கழுத்துக்கு இருபுறமும் இரு கரங்கள் தோன்றி அப்படியே அவன் கழுத்தை இறுக்கி பிடித்தன. மிக மிக உறுதியான பிடி. அவன் காலிரண்டும் ஒரு போராட்டத்துடன் உதறி பார்த்தது. சில நொடிகள் தான் அதுவும். பின் அதுவும் அடங்கிவிட்டது. வானில் மேற்கில் சூரியனும் இறங்கி மறைந்து விட்ட நிலையில் அந்த பனங்காடு முழுவதையும் இருள் சூழ ஆரம்பித்தது. ஊர்க்காரியம் அவ்வளவு முடித்து வீட்டிற்குள் நுழைந்த பிரசிடென்ட் பஞ்சவர்ண முகத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு களைப்பு. என்னங்க, ஏன் இவ்வளவு நேரம் என்றபடியே வந்தால் அவர் மனைவி செண்பகம். என்னத்தை சொல்ல செண்பகம், அருணாச்சலத்தை போட்டு எரிச்சு போட்டு கம்மாயில் போய் ஒரு முக்கும் போட்டுட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அவனை கழுத்தை நெரிச்சு கொண்டு அவன் மாமங்காரன் தர்மலிங்கம் சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒரே ஒப்பாரி. அவனை போலீஸில் ஒப்படைக்கணும்னு ஒரு கூட்டம், இல்லை அவன் பாவம்னு ஒரு கூட்டம். யார் பேச்சை கேட்குறதுன்னே எனக்கு தெரியலை. பிறகு என்னதான் பண்ணீங்க? என்னத்தை பண்ண? நாளைக்கு நம்பூதிரி வரட்டும், அவர் சொல்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். கைக்கு மீறி எல்லா விஷயங்களும் போயிட்டுருக்கும்போது வேற என்னத்தை பண்ணுறது? செண்பகமும் அவருக்கு ஆதரவாகத்தான் பேசினாள். உள்ளே அறைக்குள் இருந்த ரஞ்சிதம் பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் நினைப்பெல்லாம் முந்தைய இரவு வந்துவிட்டு போன ஞானசேகரன் மேலேயே தான் இருந்தது. செண்பகமும் பஞ்சவர்ணத்திடம் ஞானசேகரன் பற்றி தான் பேச ஆரம்பமானாள். பஞ்சவர்ணமும் கால் கை கழுவி விட்டு வந்தார். ஊஞ்சல் பலகையில் அமர்ந்து கொண்டு புசு புசுவென முடிமுளைத்த அவர் மார்பின் ஈரத்தை துடைத்து கொண்டே செண்பகம் பேச்சை கேட்க தொடங்கினார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், வாயை பொழந்துடக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே வாயை பொழக்க வைக்கிற சமாச்சாரமாக தான் இருக்குது. இதில் நீயும் சேர்ந்துக்கிறியாக்கும். அதெல்லாம் ஊர் விஷயம், இது நம்ம குடும்ப விஷயம். சரி ஜிலேபி சுத்தாமல் விஷயத்துக்கு வா. நம்ம மாப்பிள்ளை தம்பி இன்னும் மிலிட்ரியில் போய் சேரல போல் இருக்கு. என்ன புள்ள வளருத? வளரலை. நேற்று ராத்திரி பூரா நம்ம வீட்டையே சுற்றி வந்திருக்காரு. புள்ள, நீ என்ன புதுசாக கதை விட்டுக்கிட்டு? கதையும் இல்லை, கற்பனையும் இல்லை. நம்ம பொண்ணு மேலே அம்புட்டு மோகம். அட கொடுமையே. அப்போ நான் இல்லாதப்ப வீட்டுக்கு வந்தாராக்கும். ஊருக்குள்ளே மிலிட்ரி ஜீப் வந்த மாதிரி தெரியலையே. வீட்டுக்கெல்லாம் வரல, பொழுது விடியவும் கிளம்பி போயிட்டாருன்னு தான் தோணுது. என்ன புள்ள நீ, மாப்பிள்ளை கோவிச்சிட்டு கீவிச்சிட்டு போயிருக்க போகிறாரு. எனக்கும் அப்படி தான் தோணுது. உங்கள் பொண்ணு ஒரு கிறுக்கு. அவர் வரவும் நம்மளை எழுப்பாமல் கேட்டால் அவர் தான் எழுப்ப வேண்டான்னு சொன்னாராம். பஞ்சவர்ணம் உடனே ரஞ்சிதத்தை பார்க்க, ரஞ்சிதம் பதிலுக்கு அப்பாவை ஒருவித வெட்கமும் ஏமாற்றமும் நெளிய பார்த்தாள். என்ன கண்ணு நீ இப்படி பண்ணிவிட்ட? இல்லைப்பா, அவர் தான். அப்போ ஊரில் தான் இருக்காரா மனுஷே? அநேகமாக பக்கத்து மதுரை மிலிட்ரி ஆஃபீஸில் தான் இருக்கணும். போன வாட்டை வந்தப்போ அந்த ஆஃபீஸ் ஜீப்பில் தானே வந்தார். ஆமாம், என்ன இருந்தாலும் மேஜர் இல்லையா? பஞ்சவர்ணம் கொஞ்சம் பெருமைப்பட்டு கொள்ள வாசற்புறம் கச்சிதமாக நிழலாடியது. யாரு? நான் தான் சுப்பையா நாடார் வந்திருக்கேன் பஞ்சவர்ணம். ஓ நாடார் அண்ணனா, வாங்க. என்ன பஞ்சவர்ணம், ஊர் குழப்பமெல்லாம் ஒரு வழியாக அடங்கிச்சா? உட்காருங்க அண்ணே.
அது இப்போதைக்கு அடங்குற மாதிரியே எனக்கு தெரியலை. ஆமாம், நீங்கள் எங்கே இவ்வளவு தூரம்? அதுவும் இந்த நேரத்தில்? நானும் சில முக்கியமான விஷயங்களை பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? பஞ்சவர்ணம் கேட்க சுப்பையா நாடார் நிமிர்ந்து ரஞ்சிதத்தையும் செண்பகத்தையும் ஒரு பார்வை பார்த்தார். என்ன, இவங்க இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா? அப்படி இல்லை, இது ஒரு மாதிரி விஷயம். நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்தால் பொடி நடையாக நடந்துக்கிட்டே பேசிடலாம். அப்படியா? இல்லாட்டி நாளைக்கு காலையில் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் வச்சுக்கலாமா? இல்லை பஞ்சவர்ணம், இது ரொம்ப அவசரம். என்னால் மனசில் வச்சு சுமக்க முடியலை. சொல்ல வேண்டியதை சொன்னா தான் எனக்கு தூக்கமே வரும். அப்போ சரி, இருங்க வந்துடுறேன். பஞ்சவர்ணம் எழுந்து ஆணி காதில் அவிழ்த்து மாட்டிய சட்டையை திரும்ப போட்டுக்கொண்டு நாடாருடன் புறப்பட தயாரானார். செண்பகம் கணவனை ஏமாற்றத்துடன் பார்த்தாள். காலையில் போனவர் இரவு வந்து சாப்பிடக்கூட இல்லை. அதற்குள் அவரை இப்படி ஒருவர் வெளியே அழைத்தால் கோபமும் சலிப்பும் வருவது சகஜம்தானே. இருவரும் வீதிக்குள் இறங்கிவிட்டனர். செண்பகம் ரஞ்சிதத்தை பார்த்து, நல்ல பிரசிடென்டி உங்கள் அப்பா. வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ஏன் காலையில் பேசிக்க முடியாதா? அப்படி என்ன தலை போடுற விஷயம்? பேசி முடிச்சாதான் இவருக்கு தூக்கம் வருமா? இவரு தூங்கணும், ஆனால் உங்கள் அப்பா சுமந்து சாகணுமாக்கும். என்னவோ போ. அழுத்து கொண்டே பேசியவள் வாயில் அப்போதே கொட்டாவி பிரிந்தது. சரிம்மா, நீ படுத்துக்க. நான் முழிச்சிருந்து அப்பா வரவும் சோறு போடுறேன் என்றாள் ரஞ்சிதம். நானே சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு பூரா நெல்லை வச்சே நான் நொந்து போயிட்டேன் என்று திரும்பவும் கொட்டாவி பிரிய உள்ளே போய் அப்படியே கட்டிலில் விழுந்தாள். ரஞ்சிதத்துக்கும் அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது. பஞ்சவர்ணம் வர நேரமாகும் என்றும் தோன்றியது. அதுவரையில் முழித்திருப்பதற்கு டிவி பார்க்கலாம் என்று நினைத்து டிவியை போட்டுவிட்டு காற்றோட்டமாக ஜன்னல் அருகே போய் நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். அவள் பார்வை டிவி மேலேயே இருந்தது. ஆனால் ஜன்னலுக்கு அந்த பக்கமாய் ஞானசேகரன். அவன் பார்வையோ அவள் மேலேயே. அத்தியாயம் 11. இரவு நேரம். சில்லென்ற காற்று. பஞ்சாயத்து போர்டு மூலம் போடப்பட்ட தெருவிளக்குகளும் ஒன்று கூட பழுதுபடாமல் எரிந்து கொண்டிருக்க தெருவில் மௌனமாக நடந்தபடி இருந்தார் பஞ்சவர்ணம். கூடவே சுப்பையா நாடார். நாடார் இன்னும் பேச்சை ஆரம்பிக்கவே இல்லை. பஞ்சவர்ணமும் அவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதை புரிந்து கொண்டதால் அவரை தூண்டவில்லை. நல்ல வேளை, சுப்பையா நாடாரே மெல்ல வாயை திறந்து விட்டார். பஞ்சவர்ணம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக என்னால் சொல்லாமலும் இருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. சரி, என்னன்னு சொல்லுங்க. உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஊருக்குள்ளே நடந்த அவ்வளவு கெட்ட சாவுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. பீடிகை போதும்னே, தயவு செய்து விஷயத்துக்கு வாங்க. பஞ்சவர்ணம், என்னை முதல்ல மன்னிச்சுக்க. நீ உன் மகளுக்கு பார்த்துருக்கிற உன் மாப்பிள்ளை நல்லவே இல்லை. பஞ்சவர்ணம் அதிர்ச்சியோடு பார்த்தார். அதே சமயம் அந்த மாப்பிள்ளை இப்போ உயிரோடையும் இல்லை. மாப்பிள்ளை மட்டும் இல்லை, மாப்பிள்ளையோட வந்த 3 மிலிட்ரி சிநேகிதங்களும் இப்போ உயிரோடு இல்லை. சுப்பையா பிள்ளை அடுத்து சொன்னதெல்லாம் பஞ்சவர்ணத்தை உலுக்கி எடுத்து விட்டது. சுப்பையா அண்ணே, நீங்கள் நெசமாத்தான் சொல்கிறீங்களா? இல்லை என்ன சும்மா தட்டி பார்க்குறீங்களா? அவர் பதில் குரலில் நடுக்கம் தெரிந்தது. உன்னை நான் எதுக்கு பஞ்சவர்ணம் தட்டணும்? ஒரு பெரிய கொடுமை நடந்து அதனால் 5-6 பலிகளும் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ணே, என்னன்னே சொல்கிறீங்க? என் நெஞ்சையே அடைக்குது உங்கள் பேச்சு. விபரமாகவே சொல்கிறேன். 2 நாள் முந்தி என் பொண்ணு மல்லிகா டைப்ரைட்டிங் பரீட்சை எழுத மதுரைக்கு போயிருக்கா. பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அவள் ஒரு 5 மணியை போல் பஸ்ஸில் வந்து நம்ம புளிய மரத்தடி ஸ்டாப்பில் இறங்கி பனங்காடு வழியாக நடந்து வந்திருக்கா. அப்போ சைக்கிள் கடை காளிமுத்துவும் அந்த அருணாச்சலமும் கூட வந்திருக்காங்க. 3 பேரும் ஒரே ஊர் ஒரே தெருவுங்கிறதால விரசம் இல்லாமல் வெகுளித்தனமாக பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது பனங்காட்டில் உன் மாப்பிள்ளையோட மிலிட்ரி ஜீப்பும் அதில் அவரோட ஸ்நேகிதங்க 3 பேரும் மிலிட்ரி சரக்கை போட்டுட்டு நல்ல மப்பில் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் என் பொண்ணு மல்லிகாவை பார்த்து துப்பாக்கியை காட்டி அவளை மிரட்டி அப்படியே கற்பழிக்கவும் பார்த்துருக்கான். காளிமுத்துவும் அருணாச்சலமும் அவங்க துப்பாக்கியை காட்டவும் பயந்துட்டாங்க.
இருந்தாலும் அவங்க கை கலப்பு நடந்திருக்கு. அதில் என் மக கைக்கு எப்படியோ ஒரு துப்பாக்கி கிடைக்கவும், அவள் தம் மானத்தை காப்பாற்றிக்கவும், காளிமுத்துவையும் அருணாச்சலத்தையும் காப்பாற்றவும் அந்த துப்பாக்கியால் அவங்க 4 பேரையுமே மாறி மாறி சுட்டிருக்கா. அவங்களும் அப்படியே ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என் மகளுக்கு தான் என்ன செஞ்சோங்கிறதே தெரிய வந்திருக்குது. கூட இருந்த காளிமுத்துவும் அருணாச்சலமும் என் மகளை தேத்தி அவள் கை துப்பாக்கியை பிடுங்கி அங்கேயே பனங்காட்டுக்குள்ளே புதைச்சிட்டாங்க. அப்படியே அந்த 4 பேரையும் இழுத்து போட்டு புதைக்க குழியை தோண்டி இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த பக்கமாக சில ஊர்க்காரங்க வரவும் வேற வழி இல்லாமல் மேலாக அவங்கள போட்டு மூடிட்டு அன்னைக்கு பொழுதுக்கு கிளம்பிட்டாங்க. சந்தடியெல்லாம் அடங்கின பிறகு திரும்ப வந்து உடம்பு கொளுத்திப்பிடுவோன்னு தீர்மானம் பண்ணவங்க அந்த மிலிட்ரி ஜீப்பையும் நம்ம தாளக்குட்டைக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. அது குட்டை சேத்துக்குள்ளே புதைஞ்சு அப்படியே மூழ்கி போச்சு. அப்பால இவங்களும் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் காத்தாயி பனங்காட்டில் பேய பார்த்ததா கூறவும் விவகாரம் தொடங்கிடுச்சு. தான் புதைச்ச பணத்தை பார்த்துட்டு தான் காத்தாயி போயிட்டாலுன்னு காளிமுத்துவுக்குள்ளே ஒரு குழப்பம். அதனால தான் அவன் அடித்து பிடிச்சிக்கிட்டு போனவன் கடைசியில் திரும்பலை. மறுநாள் காலையில் அருணாச்சலமும் போய் சேர்ந்துட்டான். 2 பேர் தான் அவ வரையில் பாதுகாப்பாக இருந்தவங்க. அவங்க 2 பேருமே செத்து போகவும் என் மகளுக்கும் பயம் வந்துடுச்சு. 2 நாளாகவே திணறிட்டு இருந்தவ அருணாச்சலமும் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட நடந்த அவ்வளவையும் சொல்லிட்டா. அதையெல்லாம் கேட்ட பிறகு என் மனநிலை எப்படி இருக்கும்னு நான் சொன்னாதான் உனக்கு விளங்குமா? சுப்பையா நாடார் ஓரளவு சுருக்கமாகவே நடந்ததை கூறி நிறுத்திவிட்டார். ஆனால் பஞ்சவர்ணத்துக்கு தான் நெஞ்சு துடித்தது. அதே சமயம் நேற்றைய இரவில் ஞானசேகரன் தன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்ததாக அவர் மனைவியும் மகளும் கூறியதும் நினைவுக்கு வரவும் பகீர் என்றது. என்ன பஞ்சவர்ணம், நான் சொன்னதை நம்ப முடியலையா? இல்லைண்ணே, நீங்கள் சொல்லவும் நான் மேற்கொண்டு நடந்த விஷயங்களோட கோர்த்து பார்த்தேன். நல்லா பாரு, இப்படி ஒரு நிலையில் நான் இனி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. இதை மூடி விழுங்கி ஜீரணிக்கவும் எனக்கு தெம்பில்லை. ஏன்னா நான் மூடி மறைச்சாலும் அடுத்தடுத்து சிலர் சாகும்போது எப்படியும் விஷயம் வெளியே வந்துடும். அதனால தான் விஷயத்த நானே சொல்லிடுறதுன்னு முன் வந்தேன். சுப்பையா நாடார் திக்கி திணறி நடந்த அவ்வளவையும் கூறி முடிக்க பஞ்சவர்ணத்துக்கு நிஜமாலுமே நெஞ்சு வலி வந்து விட்டது. அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு சாலையிலேயே உட்கார்ந்து விட்டார். சுப்பையா நாடாரும் அவர் அருகில் அமைதியாக நின்று வானத்தை பார்த்தார். நட்சத்திர வானம் எப்போதும் போல வெகு அழகாகவே இருந்தது. ஆனால் ரசிக்கக்கூடிய மனநிலையில்தான் இல்லை. ஊரை சுற்றி வேறு இனம் புரியாத பயங்கரம். எல்லாமே விடியும் போது ஒவ்வொன்றாக தெரிய வரலாம். இருந்தும் அந்த வேளையில் பஞ்சவர்ணத்துக்குள் திடுமென்று ஒரு தாக்கம். அவர் மனைவி செண்பகம் முந்தின இரவில் ஞானசேகரன் வீட்டை சுற்றி வந்ததாக கூறியது சற்றென்று நினைவுக்குள் முட்டிற்று. அந்த நொடியே அப்படி வந்தது அவன் ஆத்மாதான் என்பது அவருக்கு ருசுவாகிவிட்டது. நல்ல வேளை ரஞ்சிதம் அவன் கூப்பிட்டான் என்று போகவில்லை. போயிருந்தால் என்னவாகியிருக்கும் என்கிற கேள்வியும் அவரை கிள்ளியதில் துள்ளிக்கொண்டு எழுந்தார். அவர் எழுந்த வேகம் சுப்பையா நாடாரையே ஒரு அரட்டு அரட்டியது. என்ன பஞ்சவர்ணம், உனக்குள்ள ஒரு புது வேகத்தை பார்க்குறேன். ஆமா நாடாரே, நீங்கள் சொன்னதெல்லாம் நெசந்தாங்கிற மாதிரி நேற்று ராத்திரியே என் மருமகனாக போகிற ஞானசேகர ஆவி வீட்டை சுற்றி வந்திருக்கு. நல்ல வேலை என் மக அது பின்னாடி போகலை. அப்படியா? ஆமாம், காளிமுத்து அருணாச்சலம்னு அது நல்லாவே பழி வாங்கிருச்சு. இது புரியாமல் முனுசாமி மேலே நானும் சந்தேகப்பட தெரிஞ்சேன். அதை தான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ என் மக பயந்து நடுங்கிட்டு இருக்கா. எங்கே தண்ணியும் அந்த ஆவிங்க எதுனா பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரே பயத்தில் என் வீடே உறைஞ்சு போய் கிடக்கு. ஒரு பக்கம் ஆவி பயம், இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கொலைக்கு 4 கொலையா, அதுவும் மிலிட்ரிக்காரங்களையே கொல்லும்படி ஆயிடுச்சேன்னு சட்ட பயம் வேற. நானும் என் குடும்பமும் அடுத்து என்ன ஆகும் ஏதோ ஆகும்னு தெரியாமல் நடுங்கிட்டு இருக்கோம் பஞ்சவர்ணம். கவலைப்படாதீங்க, இது நம்ம ஒரு விஷயம். இந்த நொடி போலீஸ் அப்படி இப்படின்னு நம்ம போகலை. அருணாச்சலம் கழுத்தை நெரிச்சு தண்ணியில் அமுக்கி கொண்ட தர்மலிங்கம் போலீஸ் பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் இருக்காரு. பொழுது விடியட்டும். நாளைக்கு நம்ம துணை தலைவர் சண்முகம் கேரளத்து மாந்திரிகனோட வந்துடுவார். மாந்திரிக அலையிற இந்த ஆவிகளை நிச்சயம் அடக்கி பிடிச்சிருவாரு. அதோட விஷயத்தையும் கமுக்கமாக அமுக்கி மூடிடுவோம். நீரும் உம்ம பொண்ணும் தைரியமாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். எனக்கு இப்போ ஒரே ஆறுதல், என் மக எப்படியோ தப்பிச்சாலே அதுதான். பஞ்சவர்ணம் இழுத்து மூச்சு விட்டார். அப்படியே துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வீடு நோக்கி நடக்க தொடங்கி விட்டார். ஆனால்
அத்தியாயம் 12. இரவு நேரம். சாப்பிட வேண்டிய மனிதரை நாடார் அழைத்து சென்ற கோபத்தில் இருந்தால் செண்பகம். சமைத்த சோறு ஆறிக்கொண்டிருந்தது. ரஞ்சிதமோ மன அழுத்தத்தில் தூங்கியே போய்விட்டாள். ஒரு வழியாக பஞ்சவர்ணம் வந்து சேர்ந்தார். கணவரை பார்க்கவும் தான் அவளுக்கு உயிரே வந்தது. வந்தவர் பார்வை முதலில் ரஞ்சிதத்தை தான் தேடியது. நல்ல வேளை ரஞ்சிதம் தூங்கி கொண்டிருந்தாள். அவருக்கும் அப்பாடா என்று இருந்தது. என்னங்க, எதுக்கு ரஞ்சிதத்தை பார்த்து பெருமூச்சு விடுறீங்க? என்ன சொல்ல செண்பகம், எல்லாம் நம்ம தலையெழுத்து. என்னங்க, நாடார் அப்படி என்னத்தை சொன்னாரு? நல்ல வேளை மனுஷன் இப்போவாது வந்து சொன்னார். இல்லாட்டி என்னென்னவோ நடந்து நம்ம மவளே நமக்கு இல்லாமல் போயிருப்பா. ஐயோ, என்னென்னமோ சொல்கிறீங்களே, அப்படி என்னதாங்க நடந்துச்சு? சொல்கிறேன், அதுக்கு முந்தி ஒரு நிமிஷம் இரு என்று உள்ளே சென்றவர் முனுசாமி கோவில் விபூதியை மாடத்தில் இருந்து எடுத்து நெற்றியில் பரபரவென்று தேய்த்து கொண்டார். ஒரு சிட்டிகையை செண்பகத்துக்கும் பூசிவிட்டார். பின் விபூதி சம்பூடமுடன் வீட்டை சுற்றி வந்து ஆங்காங்கே விபூதியை தூவினார். செண்பகத்துக்கு அவரது செயல் கிளியை மூட்டிற்று. இறுதியாக வீட்டுக்குள் நுழைந்தவர் முதல் காரியமாக ரஞ்சிதம் படுத்திருக்கும் அறை ஜன்னலை மூடி அதன் அருகே ஒரு பழைய செருப்பை கொண்டு வந்து போட்டார். அப்படியே தூங்கிக் கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் நெற்றியிலும் ஒரு சிட்டிகை விபூதியை வைத்தவர் அவள் தூக்கம் கலைந்து விடாதபடி நைசாக நழுவி அறையை விட்டு வந்தார். பின் செண்பகத்தை கூட்டிக் கொண்டு சமையல் கட்டு பக்கம் போய் சுப்பையா நாடார் சொன்ன அவ்வளவையும் கூற தொடங்கினார். அதே சமயம் ரஞ்சிதம் தூங்கும் அறைக்குள் பஞ்சவர்ணம் சாத்திய ஜன்னல் தானாக திறந்து கொண்ட ஜன்னல் கம்பிகளுக்கு அப்பால் வெறித்த விழிகளுடன் ஞானசேகரன். அவன் பார்வை உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் ரஞ்சிதத்தின் மேலேயே இருந்தது. சில நொடிகள் தான் வெறித்திருப்பான். பின் ஒரு சிறு கல்லை எடுத்து அவள் மேல் போட முதல் கல்லுக்கு அவளிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இரண்டாவது கல்லுக்கு கண் விழித்தவள் ஞானசேகரனை பார்த்து விக்கித்து போனாள். மாமா, வா இங்க. என்ன கூத்து இது? ராத்திரியில வந்துகிட்ட. கிட்டவா, சொல்றேன். என்ன மாமா இது சோதனை? அவள் எழுந்து ஜன்னல் அருகே சென்றாள். அவன் உற்று பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க மாமா. ஆமா, ஏன் வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறீங்க? சொல்றேன், நீ முதல்ல வெளியே வா. ஐயோ மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். தெரியாம வாடா, என் செல்லம்ல. மாமா வா. மாமா, என்ன இது? ஏன் உள்ள வரமாட்டேங்கிறீங்க? காரணம் இருக்கு, அதை சொல்ல தான் கூப்பிடுறேன். என்ன காரணம்? இப்படி நின்றுக்கிட்டலாம் சொல்ல முடியாது. நீ தலையணையை போட்டு போர்வையால் மூடிட்டு நைஸாக கிளம்பி வா. உனக்கு நான் நெக்லஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அவன் நெக்லஸ் என்று சொன்னதோடு அதை எடுத்தும் காட்டினான். லேசான அந்த இரவிலும் அது மின்னியது. ரஞ்சிதமும் அவன் சொன்னது போலவே நடந்து கொள்ள தொடங்கினாள். பஞ்சவர்ணம் எல்லாவற்றையும் கூறி முடித்திருக்க செண்பகம் கலங்கி விட்டிருந்தாள். கண்களில் கண்ணீர் சரசரவென்று உருண்டு ஓடியபடி இருந்தது. ஏன் செண்பகம் அழுவுற? நம்ம தப்பிச்சிட்டோம். அந்த நாயோட நம்ம மவளுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்ன வாயிருக்கும் யோசிச்சு பாரு. அது சரிங்க, நிச்சயம் பண்ணது நின்று போனா அது கூட கெட்டது தானே. ராசி இல்லாதவன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்களே. தப்பு. நல்ல அதிர்ஷ்டசாலி, அதான் ஒரு பொம்பளை பொறுக்கிக்கிட்ட மாட்டாம தப்பிச்சான்னு தான் நினைப்பாங்க. என்னால் இப்போ கூட நம்ப முடியல. ஞானசேகரன் அவ்வளோ மோசமானவனா? மிலிட்ரி வாழ்க்கை சிலரை ஒழுக்கமுள்ளவங்களா ஆக்கும், சிலரை மிருகமாகவும் மாற்றிடும். இவன் 2வது ரகத்தில் சேர்ந்துட்டான். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம். பேச்சோடு பேச்சாக அங்கேயே சாப்பிட்டு முடித்தார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஒரு பொண்ணுக்கு இல்லை 2 பொண்ணுங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். ஐயோ, நான் ஏங்க வாயை திறக்கிறேன்? இப்படி சொல்லிக்கிட்டே மனசு கேட்காம பேசுகிற ஜென்மம் தானே பொட்ட ஜென்மம். ஆமாம், உங்கள் ஆம்பளை ஜென்மம் ரொம்ப யோக்கியம் பாருங்க. இப்போ சிலர் செஞ்ச தப்பால் ஒரு ஊரையில் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, நமக்குள்ள எதுக்கு சகடை? விட்டு தள்ளு. இன்னைக்கு ராத்திரியே எப்படியாவது கழிப்போம். விடிஞ்சா நம்பூதிரி வந்துடுவார். அவர் வந்த பின்னால் ஒரு கஷ்டமும் இல்லை. உசுறு போன குடும்பங்களுக்கு என்ன சமாதானம் சொல்லுவீங்க? அதான் நம்பூதிரி ஆவிகளை மடக்கி பிடிப்பார்ல, அவர் சொல்லிடுவார்.
ஆவி பழி வாங்கினதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? பேச்சோடு பேச்சாக ஹால் பக்கம் வந்த பஞ்சவர்ணம் அரை கதவை திறந்து ரஞ்சிதம் தூங்குகிறாளா என்று பார்த்தார். போர்த்தியபடி இருப்பதை பார்த்தவர், நல்லா அசந்து தூங்குறா, நல்லது, தூங்கட்டும் என்று கதவை சாத்தி கொண்டார். அப்படியே கையெடுத்து ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு தரையில் படுக்கை விரித்து உடம்பை கிடத்தினார். பக்கத்திலேயே செண்பகம் வந்து படுத்தாள். அங்கிருந்த முன்விளக்கை அணைக்கப் போனவளை தடுத்து விட்டார். மிக மிக எச்சரிக்கையோடு இருப்பதாக ஒரு நினைப்பு. ஆனால் பாவம், ரஞ்சிதம் உள்ளே இல்லாத உண்மை மட்டும் அவருக்கு தெரியவே இல்லை. விடிந்து விட்டது. தாளக்குட்டை பக்கமாய் காலை கடன் முடிக்க போனவர்கள் அவ்வளவு பேரும் 108ஆம் பனங்காட்டுக்கு மேல் ஏராளமான கழுகுகள் பறப்பதை பார்த்து அதிர்ந்து போயினர். அப்படி ஒரு காட்சியை அவர்கள் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அந்த காட்சியே காட்டுக்குள் திரும்பவும் ஒரு விபரீதம் நடந்து விட்டதை அவர்களுக்கு உணர்த்திவிட்டது. செய்தி பஞ்சவர்ணம் காதுக்கு வந்தது. அவர் அப்போது கொல்லையில் பல் விளக்கி கொண்டிருந்தார். செய்தியை கேள்விப்பட்டவர் அப்படியே மார்பில் ஒரு துண்டோடு தாளக்குட்டை பக்கம் வந்து விட்டார். அவரும் பார்த்தார். கிட்டத்தட்ட 50-60 கழுகுகள் பகீர் என்றது. ஏதோ விபரீதம் என்கிற அதே உணர்வோடு வீட்டுக்கு திரும்பியவரை மேலும் பயமுறுத்தினாள் செண்பகம். எடுங்க, நம்ம ரஞ்சிதத்தை காணோங்க. அவ படுக்கையில தலகாணி தான் இருக்குது. சாதுரியமா அதுக்கு போர்வையை போட்டு மூடிட்டு ராத்திரியே அவ போயிட்டாங்க. பஞ்சவர்ணம் அடுத்த க்ஷணமே தலைமேல் ஒரு பாறை தவறுதலாக விழுந்து விட்டது போல அப்படியே உட்கார்ந்து விட்டார். செண்பகம் பதறினாள். ரஞ்சிதோ, நீ உசுரோட இருக்கியா இல்லையா? அந்த பாவிவோ உசுரையும் வாங்கிட்டானா? ரஞ்சிதம்மா! அவள் மூக்கை சீந்தினாள். அப்படியே மயங்கியும் விழுந்து விட்டாள். மதியம் சரியாக 12 மணி. பாண்டித்தேவன் பட்டி பஞ்சாயத்து துணைத் தலைவர் சண்முகம் ஒரு வேனில் தாமோதரன் நம்பூதிரியுடன் ஊர் எல்லையை தொட்டிருந்தார். எல்லை பலகையை பார்த்த நம்பூதிரி வேனை நிறுத்த சொல்லி இறங்கினார். தலையில் ஏராளமான முடி. அதை முடிந்து கொண்டு முன்பக்கமாய் இழுத்து விட்டிருந்தார். நெற்றியில் பட்டையாக சந்தனம். புருவத்தில் பிறருக்கு தெரியாதபடி துஷ்ட சக்திகளுக்கு எதிரான மை. திறந்த மார்பு. அதை ஒரு துண்டால் மூடியிருந்தார். இடுப்புக்கு கீழே கச்ச வேட்டி. காலில் கருப்பு வண்ணத்தில் செருப்பு. இறங்கியவர் பெயர் பலகையை பார்த்துவிட்டு நாலாபுரமும் திரும்பி பார்த்தார். நெற்றி சுருங்கியது. சுவாசத்தை இழுத்து விட்டார். பின் ஏதோ முணுமுணுத்து விட்டு திரும்ப வேனில் ஏறி கொண்டார். வேன் ஊருக்குள் புக தொடங்கியது. சக்கர உருளலால் ஒரே புழுதி கவலம். ஊர் முகப்பில் பஞ்சவர்ணம் ஏராளமான பேர்களுடன் காத்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் சுரத்தில்லை. கூட இருப்பவர்கள் வேல், கம்பு, அரிவாள் என்று ஏதோ யுத்தத்துக்கு போகின்றவர்களைப் போல காட்சி அளித்தார்கள். சண்முகத்துக்கு அவரை பார்க்கவுமே விளங்கிவிட்டது. வேனை நிறுத்திவிட்டு இறங்கி குதித்து ஓடி வந்தார். சண்முகம், வந்துட்டீங்களா? வந்துட்டேன் தலைவரே. உங்கள் மகளை கூட காணோன்னு நீங்கள் ஃபோனில் சொன்னப்போ பக்குன்னுச்சு. சாமிக்கிட்டையும் சொன்னேன். சாமி கேட்டுட்டு கண்ணை மூடி ஒரு வினாடி யோசித்தவர் ரஞ்சிதத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லைனாரு. தைரியமாக இருங்க என்றார் சண்முகம். தாமோதரன் நம்பூதிரியும் இறங்கினார். பார்வையில் ஒரே துளாவல். சாமி எல்லையிலிருந்தே நோட்டம் போட்டுட்டு வராரு என்றார் சண்முகம். நம்பூதிரியும் பார்த்தது போதும் என்று பேச ஆரம்பித்தார். இங்கன யாருக்கு ஆவி பிடிச்சோ? என்ன சாமி கேட்குறீங்க? விளங்கலைங்க. எந்தா இது மனசிலாயில்லா? ஆவி, அதாவது செத்த உசுர் ஒருவனை பிடிச்சு ஒருவனை கொன்னதில்லை, அது ஆரானு? ஓ, அவரா? அவர் பேரு தர்மலிங்கம் சாமி. வயசானவர், பாவம். ஞான் அவரை நோக்கட்டேன். தாராளமா சாமி. எல்லோரும் அவருடன் தர்மலிங்கம் வீட்டுக்கு சென்றனர். தர்மலிங்கம் பயத்தில் உள்ளே கட்டிலில் படுத்திருந்தார். தட்டி எழுப்பி அழைத்து வந்தனர். கூட்டத்தை பார்த்து போலீஸ் தான் வந்துவிட்டதாக எண்ணியவர் பிறகுதான் நம்பூதிரியை பார்த்து சமாதானமானார். நம்பூதிரியும் அவரை சுற்றி வந்து பார்த்தார். பிறகு விபூதி எடுத்து மந்திரித்து அவர் மீது போட்டார். தர்மலிங்கம் மழங்க மழங்க முழித்தார். அதன் பின் நம்பூதிரி சண்முகம் பக்கமாக திரும்பி, பனங்காடு எங்கோட்டுண்டு என்று கேட்க அனைவரும் பனங்காடு நோக்கி நடந்தார்கள். பெரிய பனங்காடு சாமி. அந்த காலத்தில் திருட்டு பயலுங்க அதுக்குள்ளே தங்கி இருந்து தான் திருட போவாங்களாம். காட்டுக்குள்ளே நரி, கரடி எல்லாம் கூட உண்டு. மேடும் பள்ளமாக நிறைய கொகைகளும் இருக்குது.
பனங்காட்டுக்கு சண்முகமே விளக்கமளித்து முடித்தார். அனைவரும் பனங்காடு நோக்கி நடக்க தொடங்கினர். கூட்டமாய் போவதாலும் நம்பூதிரி இருப்பதாலும் பெரிதாய் பயம் யாரிடமும் இல்லை. பனங்காட்டு முகப்பிலேயே வட்டமிடும் கழுகுகள் எல்லோரையும் மிரள வைத்து விட்டது. காலையில் 50-60 கழுகுங்க தான் இருந்துச்சு, இப்போ அது 100 ஆயிடுச்சு. உள்ள மனுஷ உடம்பு இருந்தாதான் இப்படி ஆகும். யாரு செத்து கிடக்காங்களோ? மாயனும் அந்த சீட்டாட்ட கோஷ்டியும் தான் நேற்று அந்த பக்கம் போனாங்களாம். கூறு கெட்டவனுங்க, சாவறதுக்குன்னே போயிருக்கானுங்களே. பேச்சும் முணுமுணுப்புமாக நடந்தனர். நம்பூதிரி நடையில் நல்ல கம்பீரம். நடுநடுவே சண்முகம் காதில் மட்டும் அவர், இவ்விட ஒரு பயங்கரமும் இல்ல, கெட்ட ஆத்மாக்கள் உள்ள இடம் இப்படி இருக்காது என்று சொன்னதுதான் ஆச்சரியம். பனங்காட்டுக்குள் நுழைந்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மாயனும் மற்றவர்களும் மூளைக்கு ஒருவராக பீந்து போயிருந்தனர். நரிகளும் கழுகுகளும் தின்ற மிச்சமாக கிடந்தனர். எல்லோர் முகமும் விசாரத்தில் மூழ்கி போனது. சிலர் கண்களை மூடிக்கொண்டனர். நம்பூதிரி மட்டும் பழகிய காட்சி போல பார்த்தார். அப்படியே அண்ணாந்து பனை மரங்களையும் ஒரு பார்வை பார்த்தார். கீழே தரைப்பரப்பில் ஒரு இடத்தில் ரஞ்சிதத்தின் செருப்பு கிடந்தது. அதை பார்க்கவும் பஞ்சவர்ணத்துக்கு இதயம் கிடந்து திக் திக்கென்று அடித்து கொண்டது. நம்பூதிரியோ மரங்களுக்கு நடுவில் சுற்றி சுற்றி வந்தார். கழுகுகள் அவ்வளவும் பனை மரங்களின் மேல் ஏறி கொண்டிருந்தன. நரிகள் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டன. தலைவரே, இது பெரிய கொடுமை என்று சிலர் அழவே ஆரம்பித்து விட்டனர். நம்பூதிரி சுற்றி முடித்து விட்டு திரும்பி வந்தார். எல்லோரையும் பார்த்து, இப்பிரேதத்தை இங்கேயே பெட்ரோல் ஊற்றி எரிக்கும், பின்னே ஊரில் உள்ள எல்லா வீடுகளிலும் பால் வாங்கி அதை கொண்டு வந்து தெளித்தால் ஆத்மாக்கள் சாந்தி அடையும் என்றவர் சண்முகத்தை திரும்பவும் அழைத்து காதில் ஏதோ சொன்னார். சண்முகத்தால் அதை நம்ப முடியவில்லை. பஞ்சவர்ணமும் கேட்டார், என்ன சொல்றாரு நம்பூதிரி? இது எதுவும் கெட்ட ஆவி பண்ணது இல்லையா? அப்படின்னா? பஞ்சவர்ணம் பதிலுக்காக சண்முகத்தை பார்த்தபோது அவர் மனைவி செண்பகம் செல்போனை எடுத்துக்கொண்டு, என்னங்க என்னங்க என்றபடி ஓடி வந்து கொண்டிருந்தாள். செண்பகம் வரா, என்னன்னு கேளு. அதற்குள் செண்பகமே வந்து செல்போனை நீட்டினாள். அதில் ரஞ்சிதத்தின் குரல். அப்பா. ரஞ்சிதம், நீயா? நானே தான்ப்பா. எங்கடா கண்ணு இருக்க? நான் இப்போ மதுரையில ஆஸ்பத்திரியில இருக்கேன். அவர் என்ன கடத்திக்கிட்டு கார்ல போனப்போ சத்தம் போட்டுக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு குதிச்சுட்டு அதுல நல்ல காயம். என் நல்ல நேரத்துக்கு ஒரு பஸ் பின்னாலேயே வந்துச்சு. அதுல இருந்தவங்க இறங்கி வரும் அவர் ஓடிட்டாரு. அவங்க தான் என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. என்னம்மா சொல்ற? ஞானசேகரன் ஆவி உன்னை கொலை பண்றதுக்கு முந்தி தப்பிட்டியா நீ? அவர் சாகலப்பா, எல்லாம் போய் அவரு நண்பர்கள் எல்லாருமே தீவிரவாதிங்கப்பா. ராணுவத்திலேயும் இப்ப அவங்க இல்ல. அவங்க ரகசியமா ஒளிஞ்சு செயல்பட அவங்களுக்கு நம்ம ஊர் பனங்காடு தேவைப்படவும் பேய் பிசாசு நாடகம் போட்டிருக்காங்க. மல்லிகாவை கெடுக்கிற மாதிரி நடிக்கவும் போலி துப்பாக்கியால மல்லிகா சுட்டிருக்கா. அதுல செத்த மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டாங்க. அப்புறமா காளிமுத்து அருணாச்சலத்தையும் ஆவி கொண்ட மாதிரி செட்டப்ல தான் கொலை பண்ணிருக்காங்கப்பா. பனங்காட்டை நல்லா தோண்டி பார்த்தா ரிமோட்ல இயங்குற மிஷின் கைகளும் வெடிகுண்டுகளும் துப்பாக்கிகளும் இருக்கும். ரஞ்சிதம் சொல்ல சொல்ல பஞ்சவர்ணத்துக்கு தலையை சுற்றிற்று. அப்படியே செல்போனை மூடிக்கொண்டு, டேய், பேயும் இல்லை பிசாசும் இல்லை, எல்லாம் செட்டப்பா. பனங்காட்டை தோண்டுங்க, துப்பாக்கி குண்டு எந்திர கைனி ஏதேதோ இருக்குதான். பஞ்சவர்ணம் ஓங்கின குரலில் கட்டளையே போட்டார். ரஞ்சிதம் தொடர்ந்தாள். ஞானசேகர மாமாக்கு என் மேல இருக்கிற ஆசை மட்டும் குறையல. என்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்ட பிறகு நான் மடங்கி போயிருவேன். நீங்களும் மாப்பிள்ளைன்னு காட்டி கொடுக்க மாட்டீங்க. ஊரு எப்பவும் பயந்துகிட்டு அந்த பக்கமே வராது. அவங்களும் எல்லா சதி திட்டத்தையும் காட்டுக்குள்ள உட்கார்ந்தே போடலாங்கிறது தான் எண்ணம். என்னை கடத்திட்டு போய் பனங்காட்டுக்குள்ள வச்சு அவர் பேசினப்பவே எல்லாம் புரிஞ்சிச்சு. மாமாவுக்கு ஊருக்குள்ளேயும் தர்மலிங்கம் தாத்தா மாதிரி சிலர் தயவு இருக்கு என்று கூறவும் மொத்த குழப்பங்களும் தீர்ந்து பஞ்சவர்ணம் மூச்சில் ஒரு நிம்மதி பெருமூச்சு. நம்பூதிரி இனி தனக்கு ஒரு வேளையும் இல்லை என்பது போல கையெடுத்து கும்பிட்டு விட்டு வேனில் ஏற போனார். பஞ்சவர்ணம் அவரிடம் சென்று, நீங்க ரொம்ப நல்லவர் சாமி, அவ்வளவுதான் இப்ப என்னால சொல்ல முடியும் என்றார். நம்பூதிரி சிரித்தார். சண்முகம் போலீஸுக்கு தகவல் தந்து விட்டதாக கூறினார். சண்முகம், எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்ட தெரிஞ்சோம்ல,
என்று கேட்க, நீங்கள் ரஞ்சிதத்தை கூட்டிட்டு வர கிளம்புங்க, மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் என்றார் சண்முகம். பாவம் இந்த மாயனும் மற்றவங்களும் இப்படி அநியாயமாக செத்துட்டானுங்களே என்ற பஞ்சவர்ணம் நம்பூதிரி ஏறிக்கொண்ட வேனிலேயே ஏறிக்கொண்டார். அதுவும் ஓட ஆரம்பித்தது. உள்ளே நம்பூதிரி சொன்னார், நிஜ பேய்கள் மனித பேய்கள் அளவு தப்பு பண்ணாது தலைவரே. பஞ்சவர்ணத்துக்கு அது 1000ல் ஒரு வார்த்தையாக தோன்றியது. கதையின் இறுதியை எட்டிவிட்டோம். இது போன்ற மேலும் பல கதைகளை கேட்டு ரசிக்க இப்பொழுதே வெத்தலைப்பாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திகா. நன்றி, வணக்கம்.